the behavioral approaches, cognitive approach, then social approach. சமூக அணுகுமுறை, அறிவுசார் அணுகுமுறை, நடத்தையியல் அணுகுமுறை. அப்போ ஜேபி வாட்சன்ல இருந்து பாவ்லோ வரை கம்ப்ளீட்டா நம்ம நடத்தையியல் கோட்பாட்டாளர்கள் நாம் பார்த்துருந்தோம். பிஹேவியரிஸ்ட் பாவ்லோ இருந்தாலும் சரி, இல்லை பிஎஃப் ஸ்கின்னர், தாண்டேக்கு, ஹல்லு, வாட்சன், இவர்கள் எல்லாம் என்ன நம்ம பார்த்தோம்னாக்கா பிஹேவியரிஸ்ட் லேர்னிங் அப்ரோச், நடத்தைச்சார் அணுகுமுறையாளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஆக்கநிலை நிறுத்தம் முழுவதுமாக பார்த்துட்டோம். பெரும்பாலும் வினாக்கள் என்ன கேட்கப்படுதுன்னாக்கா, அந்த கற்றல் கோட்பாடு யார் குறிப்பிட்டிருந்தாங்க, அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, அவங்க என்ன வகையான விலங்கினத்தை கண்டறிஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க, இதனால் கற்றல் விளைவு என்ன அப்படின்றது தான். இதனை சார்ந்து ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாட்டுக்கும் செயல்படு ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம பார்த்துட்டோம் சார். அதுவரை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைய இணைய வழி வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியாக தாண்டேக் முயன்று தவறி கற்றல் கோட்பாடு, தாண்டேக்கினுடைய முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. பெரும்பாலும் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல கற்றல் கோட்பாட்டை ஆய்வக முறையில் செயல்படுத்தியது, who was conducting psychological experiment with the learning அப்படின்னு பார்க்கும்போது இஎல் தாண்டேக் தான் சார். நம்ம கூட கற்றல் வளைகோடு அப்படின்னு பார்க்கப்படும் போது பார்த்துருந்தோம், தாண்டேக் பார்த்துருந்தோம். அப்போ தாண்டேக்கு இங்கே முயன்று தவறி கற்றல், பொதுவாக சார் ஸ்லைட் ஷேர் பண்ணுங்க அப்படின்றாரு. யூஸ்வலா நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோமே. ஸ்கிரீன் வரலங்க சார். இல்லைங்க சார், ஸ்கிரீன்ல வரலங்க சார். ஸ்கிரீன் விசிபிள் ஆகுங்க சார். ஸ்கிரீன் வரல சார். நாட் விசிபிள் சார். இப்போ நோ சார். வரல சார். வரல சார். வரலைங்க சார். இப்போ வந்திருக்குங்களா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். தாண்டேக்கின் முயன்று தவறி கற்றல் கோட்பாடு, தாண்டேக் ட்ரையல் அண்ட் எரர் தியரி. தாண்டேக் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏவில் அமெரிக்கா, ஆப்ஷன் பியில் ஜெர்மன், ஆப்ஷன் சியில் இங்கிலாந்து, ஆப்ஷன் டியில் இத்தாலி. எது கரெக்டா? தாண்டேக் எந்த நாட்டை சார்ந்தவர்னா அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். அதனால லேர்னிங் பை செலக்டிவ் கண்டிஷனிங் ஆர் கனெக்டனிசம் தியரி, இவருடைய கோட்பாடை முயன்று தவறி கற்றல் கோட்பாடு அப்படின்னாலும், அல்லது தூண்டல் துலங்கல் கற்றல் கோட்பாடு, அல்லது வலுவூட்ட கோட்பாடு, அல்லது இணைப்பு கோட்பாடு. அங்க நம்ம மெட்டீரியல்ல கமா வரணும். என்னன்னாக்கா வலுவூட்ட கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கமா. யூஸ்வலா நம்ம வலுவூட்டம் அப்படின்னாவே நேரடியாக பிஎஃப் ஸ்கின்னர் தான் நமக்கு அடையாளத்துக்கு வரும். ஆனா முதல்ல வலுவூட்டுதலை பயன்படுத்தினது யாரு அப்படின்னாக்கா இஎல் தாண்டேக் தான் சார். பின்புதான் பிஎஃப் ஸ்கின்னர் முழுவதுமாக பரிசு தண்டனையை பற்றி கற்றல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையை அவர் தன் ஆய்வின் மூலமாக மெய்ப்பித்தார். ஏன்னா பொதுவாக எல்லா விலங்குகளும் ஏதோ ஒரு துலங்கலை வெளிப்படுத்தும்.
எடுத்துக்காட்டாக குதிரை இருக்குன்னா அதுக்கே உரிய ஒரு துலங்கலை வந்து வெளிப்படுத்தும். இப்போ நாகப்பாம்பு இருக்கு அப்படின்னா அதுக்கே உரிய ஒரு துலங்கலை வந்து வெளிப்படுத்தும். என்னன்னா படம் எடுத்து ஆடும். அது அழகா அந்த கற்றல் அதுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த என்னன்னாக்கா அந்த மகுடி எடுத்து ஊதுவாங்க, கவனிச்சிருப்பீங்க. யூஸ்வலாக நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா பாம்புக்கு காது கேட்காது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா மகுடி வச்சுட்டு ஊதிட்டே இருப்பாரு. அவர் ஊதும்போது இது என்ன பண்ணுவோம்னா அப்படியே நின்று அழகா தன்னுடைய அந்த தலைப்பகுதியில ஒரு அந்த படம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு காட்சி நம்ம இன்றளவும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அது என்ன அப்படின்னாக்க எதிர்ச்சியாக அந்த விலங்குக்கு அந்த பண்பு இருக்கு. அந்த பண்பை நிலைப்படுத்துறதுக்காக மீண்டும் மீண்டும் அதே செயலை ஒன்றோடு ஒன்று இணைத்து தரப்படுகிறது. அப்படி தரப்படும் போது அந்த மகுடி வச்சு அந்த செய்கை வந்து அது அதோடு இணைத்து கொண்டன, இந்த செய்கையையும் அதையும். அதனால எதிர்ச்சியாக எந்த விலங்காக இருந்தாலும் எதை வெளிப்படுத்துகிறதோ அந்த துலங்களுக்கு நாம் வலுவூட்டம் தரப்படும் போது அது செம்மை உறுகிறது. லைக் சேஃபிங் ஆஃப் பிஹேவியர், எதர் டிசரபிள் ஆர் நான் டிசரபிள், அன்டிசரபிள். அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தையாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத நடத்தையாக இருந்தாலும் அவற்றுக்கு நாம் வலுவூட்டம் அல்லது தண்டனை வழங்கியோ அல்லது வலுவூட்டத்தை கொடுத்தோ பரிசு கொடுத்தோ அதை என்ன பண்ண முடியும்னா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னு பிஎஃப் ஸ்கின்னர் முடிச்சாரு சார். இதனைத் தொடர்ந்து இஎல் தாண்டைக்கு என்ன சார் பண்ணார்னா, இல்லை துலங்கல் வந்து தூண்டல் சார் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இங்க வந்து எந்த துலங்கல் பெறுவதற்காக தூண்டல் நாம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு கனெக்டினிசம் வரணும். ஏன்னா எனக்கு என்ன துலங்கல் வேணுமோ அதை சார்ந்த தூண்டல் கொடுத்தாதான். குழந்தைக்கு வந்து ரீடிங்கை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னாக்கா ஸ்டிமுலஸ் என்னவா இருக்கணும்னாக்கா ரீடிங் ப்ராக்டிஸ் தான் இருக்கணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு ரீடிங்கை நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ அது மாதிரி அதுக்கு அப்போ கனெக்டினிசம் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், தூண்டலுக்கும் துலங்களுக்கும் ஒரு இணைப்பு தரணும். ஒரு பாண்டு, இணைப்பு, பாண்டிங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இஎல் தாண்டைக் சார். ஏன் இவரை முதல்ல நம்ம வலுவூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா எதை சார்ந்து இவர் தான் முதல்ல வலுவூட்டத்தை பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்றோம். நம்ம இணைப்பில் இருக்க ஆசிரியர்கள் எதை வச்சு சார் சொல்றோம்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாரு சார், டாக் வெரி வச்சு. குட். அடுத்து இன்னும் கிளியரா மோர் தென் 50% கரெக்டா சொல்லிட்டீங்க. அவருடைய விதி சார், முதல் விதி ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸர்சைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். அந்த லா ஆஃப் ரெடினஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதான தயார் நிலை, அதுதான் வலுவூட்டம். அப்போ பாருங்க, நம்ம எஜுகேஷனை பொறுத்தளவு எதை டீச் பண்ணலாலும் அதுக்கு மோட்டிவேஷன் தரணும் அப்படின்றத முதல்ல அறிமுகம் செஞ்சது யார் சார் அப்படின்னா இஎல் தாண்டைக். அதனால ஆசிரியர்களே இஎல் தாண்டைக்க கேட்கலாம். சில சமயங்கள இதை தடுமாறி கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா எரர் நிறைய இருக்கும். ரேண்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டமைசேஷன்ல எரர் அதிகமாக இருப்பதால் அந்த நிகழ்வு பார்க்குறோம். சில சமயங்களில் இதை ஃபசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கலறை பரிசோதனை அப்படின்னு. சிக்கலறை பரிசோதனை இக்கோட்பாட்டை கண்டறிஞ்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த கோட்பாட்டை, சிக்கலறை பரிசோதனை அல்லது தடுமாறி கற்றல் அல்லது இணைப்பு கோட்பாடு அல்லது வலுவூட்ட கோட்பாடு அல்லது தூண்டல் துலங்கல் கோட்பாடு, இதெல்லாம் யாரு சார்னாக்கா இஎல் தாண்டைக் தான் சார். அப்போ இவரு அமெரிக்க உளவியல் அறிஞர். ஃபசில் பாக்ஸ் என்னன்னா நேரடியா அந்த பெட்டியில இருந்து எளிமையா வெளியே வர முடியாது. நீங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த நைஃப் வச்சு பண்ணுவாங்கல்ல மேசையில, என்னன்னா ரூட் கண்டுபிடிக்கிறது, ஸ்டார்ட் இருக்கும், அடுத்து எண்ட் இருக்கும். அது நம்ம அந்த பாத்வே, இந்த வழி தடத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே தான் சார். அதனால அறையை பொறுத்தளவு ரொம்ப எளிமையான அறை கிடையாது, சிக்கல் அறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால்தான் இப்போ ஓகேவா? சரிங்க சார். பயிற்சியின் காரணமாக தவறுகளின் எண்ணிக்கை குறைந்து இறுதியில் தவறின்றி சரியாக கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றது தான் இக்கோட்பாடு. அப்போ பயிற்சி அதிகரிக்க அதிகரிக்க தவறுகள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ பயிற்சி அதிகரிக்கப்படும் போது தவறுகள் குறையுது. அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா ட்ரையல் அண்ட் எரர்.
அப்போ ட்ரையல் ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கும் செகண்ட் ட்ரையல் தேர்டு ட்ரையல் அப்படின்னு ட்ரையல் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசிங் ட்ரையல், டிக்ரீசிங் எரர். அப்போ எரர் வந்து குறைஞ்சிட்டே வருது சார், தவறு. அதனால தான் இந்த தேரிக்கு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன ரெஸ்பான்ஸ் நம்ம கொண்டு வரணுமோ அதுக்கு இணையான தூண்டல் தான் தரணும் சார். அதனால இதை கனெக்டனிசம் ஆர் பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இங்கே டிஸ்கனெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு பிட்வீன் த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா cannot leads to learn. அதனால இறுதியாக அந்த கற்றல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பயிற்சியின் காரணமாக இல்லை. அதனால நம்ம பாருங்க, ஒரு பழைமொழி, சித்திரமும் சென்னா பழக்கமும் பயிற்சியால் விளைவது என்பது இக்கோட்பாட்டுடன் தொடர்புடைய ஒரு பழமொழியாக நம்ம பார்க்கலாம். விளைவு விதியே எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படை என்பதை யாரு நம்பினாரு அப்படின்னா தாண்டே. கேட்கலாம் சில சமயங்கள்ல, விளைவு விதியை அடிப்படையாக கொண்டு கற்றல் கோட்பாட்டை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஏவில் பாவ்லோ, ஆப்ஷன் பியில் தாண்டேக்கு, ஆப்ஷன் சியில் ஸ்கின்னர், ஆப்ஷன் டியில் கத்ரி அப்படின்னு கேட்கலாம். எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம்? பாருங்க, எல்லாருமே நம்ம தாண்டேக்குன்னு சொல்றோம் சார். ஆனா கரெக்டான ஆன்சர் பிஎஃப் ஸ்கின்னர். நம்ம கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, விளைவு விதியை பயன்படுத்தி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியது யார்? நல்லா கவனிங்க சார். கற்றல் கோட்பாட்டால உருவாக்கப்பட்ட விதி விளைவு விதி. விளைவு விதியை பயன்படுத்தி கற்றல் கோட்பாட்டை உருவாக்குனது பிஎஃப் ஸ்கின்னர். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? கற்றல் கோட்பாட்டின் மூலம் கற்றல் விதியான விளைவு விதியை உருவாக்குனது தாண்டேக்கு. இந்த விளைவு விதியை மையமா வச்சு கற்றல் கோட்பாடான செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்தை பிஎஃப் ஸ்கின்னர் உருவாக்குனாரு சார். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கற்றல் விளைவு அல்லது விளைவு விதி அப்படின்னாவே ஸ்ட்ரெயிட்டா தாண்டேக்கு சூஸ் பண்ணிடுறாங்க. இந்த விளைவு விதியை உருவாக்குனது யார்? ஹூ வாஸ் ப்ரொபவுண்ட் தியரி ஆஃப் லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க தாண்டேக் அப்படின்னு சூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை பயன்படுத்தி கற்றல் கோட்பாட்டை உருவாக்குனதுன்னா பிஎஃப் ஸ்கின்னர் சார். அதனால இங்க ஸ்லைட்லி டிஃபர். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னாவே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தமிழ்ல, சாரி இங்கிலீஷ்ல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா வலுவூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சார். அதை சில சமயங்கள பரிசு அப்படின்னு கூட சொல்லிக்குவாங்க. அப்படி பண்ணும்போது இதை முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னு தேடும்போது இஎல் தாண்டேக் தான், பிஎஃப் ஸ்கின்னர் இல்லை. ஆனா பிஎஃப் ஸ்கின்னர் தான் அதிகபட்சமா இந்த வலுவூட்டத்தை வந்து வலுவூட்டலையும் தண்டனையும் பயன்படுத்தினாரு சார். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து பயன்படுத்தலை. அவர் வந்து சொன்னாரே வழிய இஎல் தாண்டேக்கு, ஆனா அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ல எங்கேயுமே இவர் பயன்படுத்தலை சார். ஆனா அந்த தேரி என்னன்றதை மட்டும் இவர் இனிஷியேட் பண்ணாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த இனிஷியேட் பண்ணதை கம்ப்ளீட்டா டெமோ பண்ணவர் யாரு சார் அப்படின்னாக்கா இவர் தான் சார், பிஎஃப் ஸ்கின்னர். அதனால இன்றளவும் பெரும்பாலும் யூஸ்வலா நம்ம தேரியில கூட நம்ம நோட்ஸ்ல என்ன ஆயிடுச்சுனாக்கா, இஎல் தாண்டேக் பார்த்த பிறகுதான் சார் பிஎஃப் ஸ்கின்னரை நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம நோட்ஸ்ல முன்னாடி இருந்ததால சரி நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டான்றதுக்காக நம்ம பிஎஃப் ஸ்கின்னரை படிச்சுட்டு தாண்டேக் படிக்கிறோம், தாண்டேக் படிச்சுட்டு தான் பிஎஃப் ஸ்கின்னரை படிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தியரிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கும் சார். கவனிச்சிருப்பீங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன சார் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, இதுவரை பார்த்தவங்கள எல்லாமே அசோசியேஷன் லேர்னிங் தியரி, அப்போ சிமிலாரிட்டிஸ். இப்போ டிஃபரன்ஸ் என்ன சார்னாக்கா, தூண்டல் சார் கற்றல் கோட்பாடாக பார்க்கறது பாவ்லோ, துலங்கல் சார் கற்றல் கோட்பாடாக பார்ப்பது பிஎஃப் ஸ்கின்னர், தூண்டலும் துலங்கலும் சார் கற்றல் கோட்பாடு யாரு அப்படின்னாக்கா இஎல் தாண்டேக் சார். இல்ல எஸ் டைப் ஆஃப் லேர்னிங்கு, ஆர் டைப் ஆஃப் லேர்னிங்கு, இஎஸ்ஆர் டைப் ஆஃப் லேர்னிங். சில சமயங்களை பாருங்களேன், இஎஸ்ஓ ஆர் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு the following psychologists advocate about the ESOR learning theory. Option A Pavlov, option B BF Skinner, option C Thorndike, option D Hull. என்ன சார் கரெக்டா இருக்கலாம்? தாண்டேக்ன்ட்டு மேடம் ஒருத்தர் சூஸ் பண்றாங்க. ஏற்கனவே மேடம் ஒருத்தர் ஹல்லு அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேடம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின்னர்ன்றாங்க. அப்போ இதை ஏன் நம்ம மாத்தி மாத்தி சொல்றோம், என்ன ரீசன் அப்படின்னா, உளவியல் ரீதியாக தனியால் வேறுபாடு உண்டு சார்.
இல்லை எல்லாரும் ஒரே மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. எதில் எல்லாரும் ஒரே மார்க் இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறதுல ஒரு 50 பேர் 30 பேர் இருப்பாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து 10 வரை பார்க்கும்போது ஃபியூ மெம்பர்ஸ் தான் சார் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கில் ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் இருப்பாங்க. செகண்ட் மார்க்கில் ஒருத்தர் தான் இருப்பாங்க, இல்லை செகண்ட் 2 தான். இப்போ நல்லா வித்தியாசம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸில் நல்லா தெரியும் சார். அப்போது எனிவே நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கான காரணம், மாற்றி சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா தனியால் வேறுபாடு இருக்குல்ல. அப்போ அந்த தனியால் வேறுபாடு எதை சார்ந்தது? பேஸ்டு ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நான் கேள்வி கேட்ட உடனே மேடம் ஒருத்தர் கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா ஹல்லுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது சரியான விடை. மேடம் ஒருத்தர் அல்லுன்னு சொன்னாங்களே, நான் கேட்ட உடனே ஸ்பார்க் ஆச்சு. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ஷி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் லேர்னிங் தியரி. அந்த மேடம் வந்து கற்றல் கோட்பாட்டில் அதிகபட்சமான ஒரு அனுபவம் இருக்கு, புரிதல் இருக்கு. இப்போ அவங்களாம் ரொம்ப எளிமையா வினாவை வந்து அணுகுவாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அதனால தான் நம்ம லேர்னிங்கே அப்படி என்னன்னு படிச்சிருந்தோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். த பர்மனன்ட் சேஞ்சஸ் ஆஃப் பிஹேவியர் த்ரூ த ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் known as ஆஃப் லேர்னிங். கற்றல் என்பது பயிற்சி மற்றும் அனுபவத்தின் ரீதியாக ஓர் உயிரிக்கு நிலையான நடத்தை மாற்றம். நாட் ஓன்லி இன் ஹியூமன், இன்க்ளூடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். மனிதன் மட்டும் அல்ல சார், எல்லா உயிரினங்களும். அதனால நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு SOR அப்படின்றது அல்லு சார். ஏன்னா அல்லு தான் SER இஸ் ஈக்குவல் டு SHR இன்ட்டு D இன்ட்டு V இன்ட்டு K மைனஸ் IR இன்ட்டு SOR அப்படின்னு குறிப்பிட்டாரு சார். அதனால அவரை நம்ம மீன் பண்ணுறோம். இல்லை சார் எங்களுக்கு தலையே சுற்றுது, நீங்கள் பாட்னர் ஸ்கின்னருன்றீங்க, இப்போ நடத்துறது தாண்டைக்கு தானே, அதை பற்றி சொல்லிட்டு போங்களேன். எதுக்காக பாவலோ கிட்ட போகிறீங்க, ஸ்கின்னர் கிட்ட போகிறீங்க, இன்னும் நடத்தவே இல்லை, அல்லுக்கிட்ட போகிறீங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அப்படியே நான் சொல்கிறதுக்கு நீங்களே நோட்ஸ் பார்த்துடலாம் இல்லை, அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அங்கங்கே நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கும் நீங்கள் மீண்டும் போய் தேட வேணாம். உங்களுக்கு வந்து லைக் என்ஹான்சிங் ரிலேட்டட் த லேர்னிங் தியரி. என்னுடைய ரோலே என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு மேக்சிமம் என்னால் என்ன எளிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க முடியும், உங்களுடைய நேரத்தை எப்படி மிச்சப்படுத்த முடியும் அப்படின்ற தேடல் தான் சார். நீங்கள் அதை தேடணும், அந்த தேடுறதை நம்ம தேடி தரோம். மேக்சிமம் ஒரு ஜூஸாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிங்க சார். எனிவே எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ விளைவு விதினா என்ன அப்படின்னு. இதனை தொடர்ந்து ஆய்வு நம்ம பார்க்குறோம் சார். இவர் ஆய்வுல வந்து எந்த விலங்கினத்தை பயன்படுத்த சார் எஸ் டைப் ஆஃப் லேர்னிங் யார் சொன்னாங்க சார்? ஸ்டிமுலஸ் டைப் லேர்னிங் பாவ்லோன்ட்டு நம்ம சொன்னோம்னா சார், நம்ம தான் ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தோம். இல்லை மேடம் வரலையா அந்த கிளாஸ் வரலையா? இல்லைங்க சார், இப்போ நோட் பண்ணிட்டு இருந்தேன் சார், திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகல. சரி 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 சரி, அதனால ஒன்றும் இல்லை. நமக்கு சில சமயங்களில் ரிட்டென்ஷன் வந்து ஸ்லோவாக ஃபங்க்ஷன் பண்ணலாம். எல்லாம் இப்போ தானே நம்ம ப்ராக்டிஸ், நோ ப்ராப்ளம். சரிங்க சார். இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் விளைவு விதியை சார்ந்து சிக்கலறை பரிசோதனை, அதுதானே எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல அவர் செலக்ட் பண்ண ஆர்கானிசம் அப்படின்னு தேடும்போது என்னன்னாக்கா கேட்டு, பூனை அப்படின்னு பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாம அவர் எலியிலையும் ரேட்லையும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன், கோழி குஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயும் இவர் தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டார். ஆனால் நம்ம மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பூனை கொடுத்துருக்குறோம், அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த கருவாட்டு துண்டு ட்ரை ஃபிஷ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரேட் கொடுத்துருக்குறோம். அதோடு சேர்த்து நீங்கள் கமா போட்டுட்டு என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, கோழி குஞ்சின்ட்டு எழுதுறங்க சார். சிக்கன், இங்கிலீஷில் சிக்கன்னு நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. இது 3 தான். ஏன்னா சில சமயங்களில் சிக்கலறை பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு சிங்குலரில் ஃப்ளூரலில் கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் பூனை, ஆப்ஷன் பியில் எலி, ஆப்ஷன் சியில் கோழி குஞ்சு, ஆப்ஷன் டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன் ஏவில் கேட்டு, ஆப்ஷன் பியில் ரேட்டு, ஆப்ஷன் சியில் சிக்கன், கிட்டன் கிடையாது சிக்கன், CHICK சிக்கன், டியில் ஆல் த அபோவ் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா ஆல் த அபோவ் கரெக்டு சார். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு நீங்கள் பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க சார்.
அப்போ பிஎட் படிக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அதை நம்ம ஸ்டேஜா மாத்துறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் உந்துதல், டிரைவ். அப்ப உந்துதல் என்பது எதை உந்துதலாக அமைச்சது அப்படின்னா, உந்துதல் என்பது டிரைவ்ன்றது பசி சார், இல்ல ஹங்கிரி உந்துதல், அதுதான் உந்துதலா மாறிச்சு. செகண்ட் என்னன்னா இலக்கு. இலக்குன்றது எது? கருவாட்டு துண்டு, கெட்டிங் ஃபுட், உணவை பெறது அப்படின்றது ஒரு இலக்கா அமைஞ்சது. அப்ப அந்த இலக்கை சக்சஸ் பண்றதுக்கு இது ட்ரை பண்ணும்போது என்னவா ஆச்சுனாக்கா பிளாக் ஆச்சு சார், தடை. தென் ஃபோர்த் ஸ்டெப்பு பிளாக் ஆன உடனே அவுட் டு அவுட்கம் ஃப்ரம் த தாண்டேக்கின் ஃபசல் பாக்ஸ். தாண்டேக்கின் புதிர் பெட்டியிலேருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு இது என்ன பண்ணுச்சுன்னா ரேண்டம் மூமெண்ட் அக்கர் ஆர் ஸ்டாக்னன்ட் மூமெண்ட், ஒரு சீரற்ற இயக்கம் அந்த கேஜ்குள்ளார நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆர் அந்த பாக்ஸ்குள்ளார சடனா பாருங்களேன், பை சான்ஸ் சக்சஸ், தற்செயலாக அதனுடைய வால் வந்து அந்த லிவர் மேல பட்டதாகவும். தென் சிக்ஸ்த்ல சரியான இயக்கத்தை தேர்ந்தெடுத்தல், செலக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மீண்டும் மீண்டும் இதே சோதனையை அந்த பூனையிடம் மேற்கொண்டாரு சார். அப்போ மீண்டும் மீண்டும் செய்யப்படும் போது இந்த பூனையானது தேர்ந்தெடுத்து கொண்டது, லேர்னிங் நடந்தது. என்ன லேர்னிங்கு? தான் வந்து இந்த புதிர் பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த லிவரை ப்ரெஷ் பண்ணா ஓப்பன் த டோர், அந்த கண்டிப்பா அந்த டோர் ஓப்பன் ஆகுது, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்றத லேர்னிங் நடந்துருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நிறைய எரர் தான் நடந்தது. அதுதான் ட்ரையல் அண்டு எரர். ட்ரையல் பார்க்குது, அந்த ட்ரையல்ல நிறைய எரரு, திரும்ப திரும்ப ட்ரையலு, ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு, எரர் வந்து 0ல வந்து நின்றுச்சு. நம்ம கூட இது நம்ம மேஜரில் எஜுகேஷனில் ஃபைனலாக பியூரிட்டியாக வரதுனையும் திரும்ப திரும்ப அதே டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணணும் சார். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம லேர்ன் பண்ணுறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னு விஎன்டிஆர் வரை எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஐசோமரேஸ் அங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சைமேஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இன்வெர்டேஸ் கரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, நான் மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுவேன். அப்போது இது எல்லாம் எங்கே வந்து செக்ரெட் ஆகக்கூடிய என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல். அப்போ அது என்ன அப்படின்னாக்கா நமக்கு இந்த சீரற்ற இயக்கம் தற்செயலான வெற்றியாக மாறி அதற்கடுத்து சரியான இயக்கத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. தென் ஃபைனலாக என்ன சார் ஆகும்னா 7th ஸ்டெப்பு நிலைப்படுத்தல், ஃபிக்சேஷன். அப்போ கேட்கலாம் சார், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன சார்னாக்கா டிரைவ். இல்லை, பசியுடைய பூனை அந்த புதிர் பெட்டிக்குள்ளார இருந்தது, அந்த பசியை தூண்டக்கூடிய ஸ்மெல்லு, அந்த கருவாட்டு துண்டினுடைய வாசம், அது பார்வையில் படும்படியே கருவாட்டு துண்டு வெளியில வைக்கப்பட்டது. அப்போ அந்த கருவாட்டு துண்டினுடைய வாசம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஸ்மெல்லு டிரைவ் உந்துதல் ஆச்சு. யாருக்கு? அந்த பசியுள்ள பூனைக்கு. உடனடியாக அந்த உணவை பெறதுக்காக இது வெளிவரதுக்கு ட்ரை பண்ணிச்சு, ஆனால் முடியல. அதை தான் நம்ம என்னன்னா சீரற்ற இயக்கம், ஸ்டாக்னன்ட் மூமெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். இல்லை, அப்போ அந்த ஸ்டாக்னன்ட் மூமெண்ட்ல பார்க்கக்கூடிய பாருங்க, படிநிலையில உந்துதல், இலக்கு, தடை, சீரற்ற இயக்கம், தற்செயலான வெற்றி, சரியான இயக்கத்தை தேர்ந்தெடுத்தல், நிலைப்படுத்தல். இதுக்கு அடுத்து இவர் கண்டினியூஸா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது எப்பெல்லாம் இதுக்கு பசியா இருக்கோ அப்பெல்லாம் அந்த லிவரை போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வெளியில வந்து சாப்பிட்டுச்சான் சார். சாப்பிட்டது மட்டும் இல்லாம மீண்டும் இதே போன அந்த அறைக்குள்ளாரே போயிடுச்சான் சார். அப்போ பாருங்க, இதுல இருந்து என்னன்னா ஹியூமனை பொறுத்தளவு தேடல் இருக்கும். அந்த தேடல் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த தேடலுக்கு உண்டான அந்த தேவைக்கு பூர்த்தி செஞ்சிடும்னா, அந்த பூர்த்தி செய்யப்பட்டது திரும்ப திரும்ப கிடைச்சிச்சுன்னா வேற ஒரு முயற்சிக்கு போக மாட்டாங்க சார். இதுதான். ஏன்னா விலங்குல செஞ்ச அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் நமதும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா ஒரே லெவல்ல அதே லெவல்லே இருந்துட்டு முடிச்சிருவோம். ஆனால் அடுத்தடுத்து நம்ம ஆஸ்பிரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் சார். பிஜிடிஆர்பி எழுதி நீங்கள் சக்ஸஸ் பண்ணீங்களா, அடுத்து செட் எழுதுனீங்களா, நெட் எழுதுனீங்களா, அடுத்து காலேஜ் டிஆர்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஸ்டெப்பு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தோணக்கூடாது. ஏன்னா
இவங்க கேட் பாருங்க, அழகா எப்ப பசியா இருக்குதோ வெளியே வந்து சாப்பிட்டுட்டு மீண்டும் அதே இடத்துக்கு போயிட்டாங்க சார். எந்த ஒர்க்கும் பண்ணல சார். அப்போ குழந்தைங்க கூட லேர்னிங்க்கு நம்ம கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா மீண்டும் நம்மளும் அதை கண்டுக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதோடவே நின்றுடுவான் லேர்னிங். அப்ப குழந்தைக்கு வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸை நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுதான். இதை சார்ந்து ஆசிரியர்களே தாண்டேக்கனுடைய சிக்கலறை பரிசோதனை சோதனை என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சதின் அடிப்படையில முதல் படிநிலையாக டிரைவ், அந்த பசி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதனுடைய உந்துதல். கடைசி என்ன, நிலைப்படுத்தல். இதுல நமக்கு தேர்ட் ஸ்டெப் கோல்ஸ், அட்டைனிங் கோல், இலக்கை அடைதல். இப்ப கூட நம்ம பிஜிடிஆர்பி இலக்கை அடைய போறோம். அடையறதுக்காக நிறைய தடைகள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. சில பேர்லாம் வந்து ரொம்ப சகிச்சுக்க கூடாது லைஃபை. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு சார். ஆனா அந்த பிரச்சனையினுடைய அளவு தான் சார் வேறுபடும் இல்லை. எவ்ரிதிங் ஹேவிங் ப்ராப்ளம், லைக் இந்த ப்ராப்ளம் டிஃபர் ஃபார் ஈச் எவரி இண்டிவிஜுவல். அந்த பிரச்சனையினுடைய சதவிகிதம் தான் வேறுபடுமே தவிர ஆனா பிரச்சனை இல்லாத ஆட்களே இல்லை. அதனால எவ்வளோ தடைகள் இருந்ததுனால எடுத்து அடுத்த ஸ்டெப்ல வச்சுட்டு சைக்காலஜிக்கலா நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்டர்னல் மோட்டிவ், எக்ஸ்டர்னல் மோட்டிவை விட இன்டர்னல் மோட்டிவ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அழகா நம்ம பாட்டுக்கு லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சார். அப்படி போயிட்டே இருந்தோம்னா வர பிஜிடிஆர்பியில் நம்ம கட் ஆஃப்ல உள்ள வந்துருவோம். அப்போ பாருங்க, எத்தனை தடைகள் இருந்ததுனாலும் இதை படிக்கிறதுக்கு உண்டான எத்தனை சீரற்ற இயக்கம் இருந்ததுனாலும் ஆனா ஃபைனலா இந்த சக்சஸ், அது அந்த சக்சஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதுவே ஃபைனலா ஃபிக்சேஷனா மாறும். தென் இதை சார்ந்து அவருடைய கோட்பாடு சார் இல்லை. இப்போ கோட்பாடுன்னு சொல்லும்போது கோட்பாட்டின் அடிப்படையில விதிகள். அப்ப விதின்னு சொல்லப்படும் போது 3 விதமான விதிகள் சார். ஒன்னு லா ஆஃப் ரெடினஸ்ன்றோம், தென் செகண்ட் லா ஆஃப் எஃபெக்ட், தென் தேர்டு லா ஆஃப் எக்ஸசைஸ். சில சமயங்கள்ல ஃபர்ஸ்டா இது வந்து வரிசையெல்லாம் இல்லை சார், இது இட்ஸ் நாட் ஆர்டர், இது வந்து வரிசை முறையில இல்லை. சில சமயங்கள்ல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்னு கூட சொல்லலாம், எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம், ரெடினஸ். எங்க ஹைரார்க்கியோ அங்க மட்டும் தான் சார் ஹைரார்க்கி, இங்க ஹைரார்க்கி இல்லை. சரி சார். எனவே இப்ப நம்ம ஆயத்த விதி எடுக்கிறோம். இப்ப ஆயத்த விதி அப்படின்னா தயார் நிலைனால ஒண்ணுதான் சார், ப்ரிப்பரேஷன். நம்ம லெசன் பிளான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்க லெசன் பிளான் பிஎட் படிக்கும்போது பயாலஜிக்கல் சயின்ஸ்ல லெசன் பிளான் எழுதிருப்பீங்க. அப்படி லெசன் பிளான் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரல் அப்ஜெக்டிவ்ஸ், செகண்ட் ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ், தேர்டு டீச்சிங் எய்டு, ஃபோர்த்து நீங்க 4 காலமா ஸ்பிளிட் பண்ணியிருப்பீங்க சார் ஹரிசாண்டலா. அதுல ஃபர்ஸ்ட் காலத்துல என்ன எழுதிருப்பீங்க, யாருன்னா நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? எங்க சார் பிஎட் படிச்சு சில ஆண்டுகள் ஆயிருக்கு, மறந்துடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங்கா? அந்த 4 காலம்ஸ் இருந்து இருக்கும்ல சார், ஸ்பிளிட் பண்ணுவோமே, அது கேக்குறேன் சார். மோட்டிவேஷன் கண்டென்ட், நோக்கம் இருக்கும் சார். வெரி குட் சார். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்பெசிபிகேஷன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிகேஷன், செகண்ட் motivation. கண்டென்ட். நோ, நெவர். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிகேஷன், செகண்ட் வந்து கண்டென்ட், தேர்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபோர்த்து எவால்யூஷன் அப்படின்னு நம்ம லெசன் பிளானை எழுதியிருப்போம் சார். இல்ல நோக்கக்கூறுகள் தான் ஃபர்ஸ்ட். அந்த நோக்கக்கூறினுடைய ஃபர்ஸ்ட் நோக்கக்கூறு என்ன தெரியுங்களா, ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றோம் சார், தயார் நிலை. ஆர் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்னாலும் ப்ரிப்பரேஷன்னாலும் ஒண்ணுதான் சார். இப்போ ஆனால் நம்ம மோட்டிவேஷன்னாவே ஜென்ரலா சைக்காலஜிஸ்ட்ல யாரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்னா மாஸ்லோ. ஆனா இங்க அந்த மோட்டிவேஷன் ஃபர்ஸ்டா சொன்னது யாரு அப்படின்னா இஎல் தாண்டைக் தான். தன் விதியில முதல்ல மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னா ரெடினஸ் வேணும் ஆர் ப்ரிப்பரேஷன். அது என்ன, மென்டலி ப்ரிப்பேர்ட் அஸ் வெல் அஸ் பிசிக்கலி ப்ரிப்பேர்ட். உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ குழந்தை என்ன பண்ணணுமா, தயார் நிலைப்படுத்தணும். அதனால இது ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துது சார். எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை 2 வயதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறது, ஆனால் பிறந்தவுடன் பேசுவது கிடையாது. ஏனெனில் குரல் வளையும் தொண்டையும் 2 வயதுக்கு பின்புதான் வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஆயத்தம் ஆகணும் இல்லை. எடுத்த உடனே குழந்தைய வந்து
அதுக்கு உண்டான மேம்பாட்டுக்கு உண்டான வளர்ச்சி இல்லாத போது நம்ம என்னதான் மேம்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி கொடுத்தோம்னாலும் நடக்காது. அதனால நம்ம கூட குழந்தைங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணவே கூடாது. ஏதோ சில குழந்தை இங்கொன்றும் அங்கொன்றும் அதிக அளவு நினைவுபடுத்தி திருக்குறள்களை அனைத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தையும் சொல்லட்டோம்னு குழந்தைய நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை சார். அந்த குழந்தை எக்ஸப்ஷனல் சில்ட்ரன் சார் அந்த குழந்தை. அதனால அதையும் இதையும் கார்லேட் பண்ணக்கூடாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சு? மேம்பாடு பெற செய்யணும் அப்படின்னா அதுக்கு வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அடுத்து 5 வயதுக்கு முன்பு எந்த ஒரு குழந்தையும் பள்ளியில் சேர்ப்பதில்லை. ஏன் அப்படின்னா குழந்தையினுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை சார்ந்தது. ஏனெனில் குழந்தை பள்ளியில் கற்றுக் கொடுக்கும் பாடங்களில் கற்றலுக்கான மனமுதிர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் 5 வயதிற்கு பின்னால் தான் கிடைக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுவரை நாம் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக 1ஆம் வகுப்பு சேர்க்கை என்பது 5 வயது, தற்பொழுது புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 6 வயதாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. டாக்டர் கஸ்தூரி ரங்கா கமிட்டி, கஸ்தூரி ரங்கா தான் சேர்பர்சன். அதன் அடிப்படையில் சரிங்க சார். எனவே ஆயத்த விதிக்கு பொருத்தமான ஒரு பழமொழியாக, ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகில் கொண்டு சென்றாலும் நம்மால் குதிரையை தண்ணீர் குடிக்க வற்புறுத்த இயலாது. You can lead the horse to the water, but you cannot make him to drink. இதுதான் சூட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள் சார். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துருந்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கல் அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்திருந்தோம். அதனால் பாருங்கள், எந்த குழந்தை இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த குழந்தையும் நம்ம படிக்கிறதுக்கு வற்புறுத்த இயலாது. தானாக படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வேணும், ஒரு இன்ஸ்டிங்க்ட் வேணும். வேணா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி தர முடியுமே தவிர எதையும் எந்த குழந்தையும் நம்ம வற்புறுத்தி செஞ்சிட முடியாது. எதில்? லேர்னிங்கில். அதனால் ஆர்வம், ஊக்கம் ஆகிய மனநிலையின் அடிப்படையில் தயார் நிலைப்படுத்தலாம். சரி சார், எப்படி தான் தயார் நிலைப்படுத்துறது அப்படின்னாக்கா, ஒன்று இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு, தென் மோட்டிவேஷன். அதனால தான் பெரும்பாலும் கலை திட்டமானது மன வயதின் அடிப்படையில் மென்டல் ஏஜ் கரிக்குலம் பிரேம்டு பேஸ்ட் ஆன் த மென்டல் ஏஜ், மன வயது அப்படின்றது தான் நம்ம மென்டல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த விதி விளைவு விதி, லா ஆஃப் எஃபெக்ட் ஆர் லா ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த திருப்தி அப்படின்ற ஒரு தன்மை விளைவால தான் சார் கிடைக்கும். அப்போ விளைவு விதிதான் மனிதனால் எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படை. மேலும் இதை ஒரு மிக முக்கியமான ஒரு விதியாக நாம் பார்க்கிறோம் சார். மேலும் இவற்றை ஒரு மிக முக்கியமான ஒரு விதியாக நாம் பார்க்கிறோம். அதனால குழந்தை பயிற்சி கணக்குகளை செய்யும் போது சரியான விடை கிடைத்து விட்டால் அவன் சந்தோஷம் அடைந்து தொடர்ச்சியாக மற்ற கணக்குகளை செய்வான். சரியான விடை கிடைக்கவில்லை எனில் மகிழ்ச்சியின்றி கணக்கு செய்வதை நிறுத்தி விடுவான். அதனால பெரும்பாலும் குழந்தைக்கு வெற்றி தரும் விதமாக பயிற்சி கொடுக்கணும். சிம்பிள் ஆர்டராக தான் சார் போகணும். நம்ம கூட ஃபர்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எளிமையானது. நீங்க வேற சார் அதுல தான் எங்களுக்கு 15 தான் வந்தது அப்படின்னு நமக்கு எண்ணம் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு அதிகபட்சமான ஒரு சக்சஸ் பெறக்கூடிய எண்ணம் வரும்போது தான் மீண்டும் மீண்டும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வெற்றிகள் கிடைக்க கிடைக்கதான் வெற்றி மீது வெற்றி சேரும் அப்படின்னு ஏற்கனவே கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம உளவியல் ஆய்வாளரான இயல் தாண்டைக்கும் என்ன சார் சொல்றாருன்னா, குழந்தை சக்சஸ் பண்ணணும். சக்சஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் ரெடி டு சக்சஸ். வெற்றி தான் வெற்றியை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மாணவன் தேர்வில் தேர்ச்சி அடைந்தால் அவன் சந்தோஷம் அடைந்து கல்வியை தொடர்வான். உண்மைதானே? சில குழந்தைங்க 12th படிப்பான். ஏண்டா படிச்சு முடிச்சுட்டு என்னடா பண்ண போறேன்னாக்கா, யாருக்கு தெரியும் அப்படின்னுவான். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னாக்கா, சார் பாஸ் ஆன பிறகு நான் பார்க்குறேன் சார் அனுவான். அடுத்து சில பையன் என்ன பண்ணுவான், நான் எவ்வளோ மார்க் வருதோ அதன் அடிப்படையில் நான் சேர்றேன். அப்போ இந்த கேட்டகரிஸ்லாம் என்ன சார் அப்படின்னாக்கா, இந்த விளைவு வந்த பிறகு இல்லை. சில பேர் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர்டாக இருப்பான். நான் ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதி, நீட் என்ட்ரன்ஸ் எழுதி, நான் என்ஐடி ஐஐடியில் இல்லை நான் எம்எம்சியில் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய குழந்தைங்க, அந்த குழந்தைங்க எக்ஸப்ஷனல் சில்ட்ரன் சார். ஆனால் அது மாதிரி இல்லாமல் சில சமயத்தில் போகிற போக்கில் மார்க் வந்ததின் அடிப்படையில் சில பேர் படிப்பாங்க. சில பேர் கேட்கலாம், நீங்கள் ஏன் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சீங்க அப்படின்னு. யாருக்கு தெரியும்?
மற்றவங்களாம் போட்டாங்க. எங்க தெருவில் ஒருத்தர் போய் பிஎஸ்சி ஜுவாலஜி அந்த அண்ணா வந்து தேர்ட் இயர் படிச்சிருந்தாரு. அதனால அவர் படிக்கிறாருன்னு நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னுவாங்க. சில சமயங்களில் நீங்கள் வேடிக்கையாக கவனிச்சிருப்பீங்க சார். பாட்னி வந்து ஒரு 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 வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜில் ஒரு ஸ்ட்ரீட்டில் பாட்னி மேஜர் படித்து டீச்சர் ஆகிட்டார். இப்போ அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாரு அவரு வந்து பாட்னி படிச்சு டீச்சரா இருக்கிறாரு. நீயும் பாட்னி படி, நீயும் டீச்சரா ஆவு அப்படின்னு ஒரு கனவோடு குழந்தைய சேர்க்கிறாங்க. ஆனா, அவரு வந்து டிஆர்பில சக்சஸ் பண்ணாரு. பின்னாடி வந்தவங்க யாரும் சக்சஸ் பண்ணல. என்னதான் காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போனவரு அவருடைய ஆர்வம், அவருடைய தேவையால அந்த பாடத்த தேர்ந்தெடுத்து படிச்சு, அவரு வெற்றியாளரா வந்தாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரு படிக்கிறாருன்றதுக்காக அவரை பின்தொடர்ந்தாங்க. அப்ப அதனால பின்னடைவு ஏற்படுது சார். அதனால யாருக்கு என்னென்ன திறன் இருக்கோ, அப்ப அழகா இந்த விளைவு விதியை பொறுத்தளவு பேஸ்ட் ஆன் த சக்சஸ். அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்றது விளைவை சார்ந்தது. தேர் இஸ் நத்திங் சக்சீட் லைக் சக்சஸ். அதனால ஃபீட்பேக், இந்த பின்னூட்டம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீட்பேக் ஆங்கிலம், தமிழ்ல வந்து பின்னூட்டம் மிக முக்கியத்துவம் பெற்றதாக நான் பார்க்கப்படுது. நீங்க கூட மைக்ரோ டீச்சிங் பிஎட் படிக்கும்போது நுண்ணிலை கற்பித்தல் தான் முதல்ல செஞ்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டீச் பண்ணுவீங்க. டோட்டலா ஒரு 36 மினிட்ஸ். ஒரு மைக்ரோ டீச்சிங் கம்ப்ளீட் சைக்கிள் வரணும்னா 36 மினிட்ஸ் வரும். அப்போ அந்த 36 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டீச் பண்ணுவீங்க. டீச் பண்ணி முடிச்ச உடனே ஃபீட்பேக் சொல்லுவாங்க சார். எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டிமுலஸ் வேரியேஷன் என்ற ஒரு ஸ்கில்ல பேஸ் பண்ணி டீச் பண்றீங்கன்னா, அப்படியா சார் இதெல்லாம் நாங்க பண்ணவே இல்லையே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அது நம்ம குறை இல்லை, நம்ம சேர்ந்த இன்ஸ்டிடியூஷனை சார்ந்தது. சரி சார். அப்போ அந்த இடத்துல அழகா நமக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. நீங்க இந்தந்த ஸ்கில் எல்லாம் நீங்க அதிகம் யூஸ் பண்ணல. இப்போ பிளாக் போர்டு ஆப்ரேஷன் ஸ்கில் இருக்கு அப்படின்னா, அந்த பிளாக் போர்டு ஆப்ரேஷன் ஸ்கில்ல நம்ம 90 டிகிரி ஆங்கிள் நின்று தான் போர்டில் எழுதணும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நம்ம அது மாதிரி எழுதலை, போர்டை மறைச்சுண்டு எழுதுறோம். சில டீச்சர்லாம் ஜாபுக்கு வந்த பிறகு கூட போர்டு ஃபுல்லாக மறைச்சுண்டு எழுதுவாங்க. அது மாதிரி எழுதக்கூடாது, அது தவறு இல்லை. மாணவர்களுக்கு வந்து கிளியராக தெரியணும். அப்போ நம்ம 90 டிகிரி ஆங்கிளில் இருந்தால் மட்டும்தான் சார் தெரியும். அப்போ இது எங்கே சார் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, ஸ்டிமுலஸ் வேரியேஷனில் படித்தோம் சார். பிளாக் போர்டு ஸ்கில்லில் படிச்சிருக்கோம். அப்போ அங்கே தான் அழகா நமக்கு பியர் குரூப் தானே அந்த ஃபீட்பேக் தரவங்க, நம்மளுடைய ப்ரொஃபசர்ஸ் இல்லை, நம்மளுடைய ப்ரொஃபஸர் கிடையாது, நம்ம கைட் கிடையாது சார், நம்ம கொலீக் சொல்லுவாங்க. அதனால அதை அழகா நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்மள ஒரு கிளியரான ஒரு டீச்சரா மாத்திருப்போம். சரிங்க சார். எனிவே, அப்போ நம்ம ஆயத்த விதி, பயிற்சி விதி, இறுதியாக விளைவு விதி, பயிற்சி விதிக்கு வரும். பயிற்சி விதியை மீண்டும் 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் சார். எப்படி நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒன்று பயன் மற்றும் பயன்படா விதி. அப்ப பயிற்சின்னு சொல்லிட்டோம்னாவே எல்லாத்துக்கும் ஒன்றா அப்படின்னா, கணித பாடம் இருக்கு, இயற்கணிதத்தை ஒரு குழந்தை போடுறான் அப்படின்னா, புரிந்து கொள்ளாமல் எத்தனை முறை போட்டு பார்த்தாலும் அந்த குழந்தை தவறின்றி போட இயலாது. அப்போ இதை பொறுத்தளவு பயிற்சியை விட புரிதலோடு பயிற்சி தான் சிறந்ததாக நாம் பார்க்கிறோம் சார். இல்லை, சிலதுக்கு பயன்படுகிறது, சிலதுக்கு பயன்படலை. பெரும்பாலும் மொழி பாடங்களுக்கு பயிற்சி விதி பயன்படுகிறது. அதனால்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, லா ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்றோம் சார். பயன் விதி. இதுவே அறிவியல் சார்ந்த பாடங்களுக்கு இது பயன்படலை. புரியாம என்னதான் 10 முறை 15 முறை எழுதினாலும் பின்பு அதை சரியாக எழுத இயலாது. அப்போ இது லா ஆஃப் யூஸ் அண்ட் லா ஆஃப் டிஸ்யூஸ். சில சமயங்களை பாருங்களேன், இந்த விதியை அலைவெண் விதி அல்லது நிகழ்வெண் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி இல்ல, லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதனோடு தொடர்புடைய மற்றொரு விதியாக எதுனா புலன்காட்சியில நம்ம படிச்சிருப்போம். புலன்காட்சியில் படிச்ச அண்மை விதி என்று குறிப்பிடப்படுகிறது. பயிற்சியானது கற்றலுக்கு நிறைவையும் முழுமையும் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான் இல்ல. பெரும்பாலும் பயிற்சியானது பரிசு மற்றும் பாராட்டின் அடிப்படையில் அமையக்கூடியது. எல்லாரும் எதுக்காக படிக்கிறோம்? ரிவார்டுக்காக தான் இல்ல சார். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி ஏன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நம்ம வெற்றியாளராக வந்து நம்மளும் ஒரு பிஜி டீச்சரா, நம்மளும் நம்ம லைக் ஆசிய ஒரு சோசியல் ஏஜென்ட் ரிலேட்டட் த எஜுகேஷன், நம்ம கல்வியில நம்ம ஒரு சமூக முகவராக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அதை நோக்கிய ஒரு பயணம் தான் சார் பயிற்சி இல்லை. அதனால கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவருடைய தாண்டேக்கனுடைய புக்ஸ் பார்க்கப்படும் போது எஜுகேஷனல் சைக்காலஜி என்ற புக்ஸ், தென் அனிமல் இன்டெலிஜென்ஸு,
the psychology of aromatic, then the elements of psychology, then human learning, then teacher's workbook, then measurement of intelligence, the fundamental of learning, a teacher workbook of the 20,000 words, the teacher's workbook of the 30,000 words, the psychology of work, interest and attitudes. Interest அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் INT வரும். அப்போ இதெல்லாம் இவருடைய தன் திறனால் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகங்களாக நம்ம பார்க்கிறோம். இந்த விதியின் மைய கருத்தாக பயிற்சி மனிதனை முழுமையாக்கும், பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அப்போ ஆசிரியர்களே, பெரும்பாலும் உலகளவு மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் விதம் ஆயத்த விதியை சார்ந்ததோ அல்லது பயிற்சி விதியை சார்ந்ததோ அல்லது விளைவு விதியை சார்ந்ததோ அல்லது இந்த மூன்றும் இணைந்ததாகவோ அமையும் அப்படின்றது தான் நம்ம பொருள்படுறோம். இது பெரும்பாலும் தூண்டல் துலங்காலால் பெறப்படக்கூடியது. கற்றல் விளைவு துலங்கல் என்றால் கற்றலானது தூண்டலாக இங்கு அமைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கோலரின் உட்காட்சி வழி கற்றல் நம்ம மெட்டீரியல்ல அடுத்து கோலர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப பாருங்க, கோலர் அப்படின்னு சொல்லும்போது உட்காட்சி வழி கற்றல் இல்ல கோக்லர், யூஸ்வலா ஆங்கிலத்துல வந்து KOHLERன்னு இருக்கு, இங்க H வந்து சைலண்ட் சார். அப்ப H சைலண்ட்னா நம்ம கோலர்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணலாம், இல்ல கோக்லர்னு படிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை பொறுத்தளவு அப்ஜெக்டிவ் டைப் தானே. எனிவே, இந்த கோட்பாடு எதை மையப்படுத்தியதுன்னா அறிவுப்புல கோட்பாடு, காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட் சார். அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது பிஹேவியரல் ஆஸ்பெக்ட். அடுத்து இக்கோட்பாட்டு பெரும்பாலும் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் அப்படின்னா ஜெர்மன் உளவியல் பார்வையில கெஸ்டால்ட் பிரிவினை சார்ந்த ஜெர்மானிய உளவியல் அறிஞர்களாக பார்க்கப்படுதும். அதனால இந்த ஜெர்மானிய சொல்லான ஒரு ஜெர்மன் சொல்லான கெஸ்டால்ட், அந்த கெஸ்டால்ட் which is the meaning of gestalt, கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஸோ மீனிங் ஆஃப் கெஸ்டால்ட் கான்ஃபிகரேஷன், தமிழ்ல முழு என்று பார்க்கிறோம். ஆசிரியர்களே, ஏற்கனவே புலன்காட்சியில் அண்மை விதியோடு தொடர்புடைய கற்றல் கோட்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா எது சரியான விடை? பயிற்சி விதி. பயிற்சி விதி சார். ட்ரையல் அண்ட் எரர் சார். அவ்வளவுதான் சார், ட்ரையல் அண்ட் எரர். மேடம் வந்து விதியின் அடிப்படையில பயிற்சின்னு சொன்னாங்க, குட். அதே மாதிரி ட்ரையல் அண்ட் எரர், ட்ரையல் அண்ட் எரர். அதனால ஆசிரியர்களே இங்க பாருங்க, அதுக்கு அடுத்தது இந்த விதியில எந்த விதி? புலன்காட்சி விதியில முழுமை காட்சி, நம்ம புலன்காட்சி சார்ந்த விதியின் அடிப்படையில முழுமை காட்சி எதனோடு சார்ந்தது அப்படின்னா கோலரின் உட்காட்சி வழி கற்றல். அப்ப நம்ம அதை தொடர்படுத்திடும் சார். அதனால கெஸ்டால்ட் உளவியல் அறிஞர்களை மிக முக்கியமானவர்களாக நம்ம யாரை பார்க்கணும்னா, ஒன்னு கோலர், கோகா, வெர்த்திமர். இன்னும் நம்ம என்னன்னா ஏஞ்சல் சொல்லலாம், ஏஞ்சல் என்றவங்க கோலரினுடைய உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டோடு தொடர்புடையவர் தான் அப்படின்னு. சில சமயங்கள முழுமை காட்சியியல் கோட்பாட்டாளரின் தந்தை யார் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் வெர்த்திமர், ஆப்ஷன் பில கோலர், ஆப்ஷன் சில கோகா, ஆப்ஷன் டில ஏஞ்சல் அப்படின்னு கொடுத்தா எந்த விட சரியா இருக்கலாம்? மேக்ஸ் வெர்த்திமர். வெரி குட் சார். மேக்ஸ் வெய்த்திமர் அப்படின்றவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கெஸ்டால்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் சார். அதனால நீங்க கோலரை வந்து சொல்லக்கூடாது சார். கோலர்னாவே உட்காட்சி வழி கற்றல். ஆனா அந்த உட்காட்சி வழி கற்றல் எதனுடைய பிரிவாக பார்க்கிறோம்? முழுமை காட்சி. அப்ப இவருடைய சோதனையை நம்ம தேடுறோம். சோதனைன்னு சொல்லும்போது மற்றவர்கள்லாம் விலங்குதான், இவரும் சற்று அறிவு சார்ந்ததுன்றதால அறிவால் மேம்பட்ட விலங்கை தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க யாருன்னாக்கா நம்மள மாதிரியே இருந்த ஒரு குணாதிசயம் பெற்ற ஜிம்பான்சி, மனித குரங்கு. அவங்களுக்கு பேர் என்னன்னு நமக்கு தெரியும், சுல்தான் இல்ல, சுல்தான். இது கேனாரி தீவில் உள்ள ஜிம்பான்சி என்னும் இனத்தை சார்ந்த சுல்தான் என்ற மனித குரங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த குரங்கு அப்படின்னாவே அதுக்கு ரொம்ப பிடிச்சது வாழைப்பழம். அதனால அந்த கேஜ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த குகை மாதிரி வடிவமைச்சாரே, அதுக்கு அந்த ரூப்புக்கு மேல வாழைப்பழத்தை தொங்க விட்டாரு சார். அதுக்கு அடுத்தது அந்த கேஜ்குள்ளார ஹோலோ ஸ்டிக் வந்து வைக்கப்பட்டது சார். மினிமம் 3 ஸ்டிக்ஸ் சொல்றாங்க. உள்ளீடு உடைய
3 குச்சிகளை வந்து வைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம பாக்ஸும் வச்சிருந்தாரு சார். அப்போ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்ஸ். இப்போ இந்த டெக்னிக்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிம்பான்சி அந்த குகைக்குள்ளார விட்டாரு. யாருன்னா கோலரு. விட்ட பிறகு இது அந்த குகைக்குள்ளார போச்சு. மேல பார்த்தா அழகா தனக்கு பிடிச்ச வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி பார்த்தாங்க. கையை எட்டி பார்த்தாங்க, எட்டல சார். இதுக்காக எந்த ட்ரையலும் இவங்க செய்யல. இப்ப ட்ரையல் செஞ்சாங்கன்னு சொன்னவர் யாரு? இஎல் தாண்டேக் சார். இல்ல, ஆனா இங்க ட்ரையலே நடக்கல சார். அதே மாதிரி ட்ரையல் அடுத்து யாரு சொல்லல அப்படின்னா பிஎஃப் ஸ்கின்னரும் ட்ரையல் சொல்லல சார். அப்போ இவரு என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரையல் செய்யலையா சார் இந்த சிம்பான்சி. அப்படியே என்ன ஆயிடுச்சுனாக்கா ஸ்டிக்கு உள்ள போட்டுருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டிக்கை வச்சு பிளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு, விளையாட ஆரம்பிச்சது. அப்ப விளையாடிட்டே இருக்கப்படும் போது அந்த குச்சியை வச்சு விளையாடும் போது ஒரு குச்சி இன்னொரு குச்சியோடு சேர்ந்து இருக்கு சார். சேர்ந்த உடனே ஒரு ஃபிளாஷ் ஆயிருக்கு. என்ன ஃபிளாஷ் ஆச்சு அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தை இந்த குச்சியை வச்சு நம்ம பெற முடியுமே அப்படின்னு. அப்ப பாருங்க, ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் ஆர் லேர்னிங் சிச்சுவேஷன் ப்ரொவைடட் ஹிஸ் ஆர் ஹெர் லேர்னிங். ஒருவருடைய கற்றல் சூழ்நிலைக்கு நம்ம வாய்ப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கற்றல் அல்லது கண்டுபிடிப்புகள் இருக்க வாய்ப்பு இல்லை, அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் எல்லாம் எதுனா இயற்கையில இருந்துட்டு இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். சரியா? அதுதான் உண்மை. எல்லா சயின்டிஸ்டும் இயற்கையாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து பார்த்து அதை சார்ந்து ஒரு கண்டுபிடிப்புகள் நடந்துட்டு இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. என்ன, ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங்கா இருக்கக்கூடிய ஒரு கிஃப்டட் சில்ட்ரன், ஒரு ஜீனியஸ், அவங்களாம் சயின்டிஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அப்போ இந்த சிம்பான்சி அழகா கண்டறிஞ்சது சார். இல்ல, அப்போ இது இந்த ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிச்சு. சரி சார், ஸ்டிக்கை வெளியே எடுத்துட்டாரு. மீண்டும் பாக்ஸுங்களை தனித்தனியா பிரிச்சு போட்டாரு. பாக்ஸை பிரிச்சு போட்ட பிறகு இப்போ இதே சிம்பான்சி உள்ள விடப்படுது. உள்ள விடப்பட்ட பிறகு அந்த பழத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது. ஒரு பாக்ஸை வச்சு ஏறி பார்த்தது, கிடைக்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுச்சு, விளையாட பார்த்துதான். விளையாடிட்டே இருக்கப்படும் போது பாக்ஸ் வச்சு விளையாடுறாங்க. பாக்ஸ் மேல பாக்ஸ் வந்து உட்காரும் போது டக்குன்னு இவங்களுக்கு ஃபிளாஷ் ஆகுது சார். அப்ப இப்ப எட்டி பார்க்கலாமே. அதே மாதிரி எட்டி பார்த்த பிறகு வாழைப்பழம் கிடைச்சதாக இந்த ஆய்வு சொல்லப்படுது சார். சோதனை இதுதான் அந்த சோதனை. நீங்க பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அடுத்தும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரா சார். என்ன பண்ணாரா, இந்த சிம்பான்சியை வெளியே விட்டுட்டு அவருடைய கோ ஒர்க்கர்ஸை, நான் சொல்லும் போது சிம்பான்சியை விடுங்க, அந்த குகைக்குள்ளார வரட்டும் அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஹைட்டா ஒரு ஸ்டூல் போட்டிருக்காரு சார். அதுக்கடுத்து ஒரு ஸ்டூல் போட்டுட்டு இவர் என்னன்னாக்கா, அந்த சிம்பான்சி உள்ள வந்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழத்தை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூல்ல ஏறி, அதுக்கடுத்து ஸ்டூல்ல ஏறி ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் இந்த பழத்தை வந்து பெற முடியும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாராம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவருடைய கோவர்க்கர்ஸ் ஓக்கர் என்ன பண்ணாராம், அந்த சிம்பான்சியை உள்ள அனுமதிச்சுக்கிறாரு. உள்ள வந்த உடனே இந்த சிம்பான்சி என்ன பண்ணிருக்குன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு தலைமையில உட்காந்து பழத்தை எடுத்துடுச்சான் சார். இப்போ இந்த தியரி எழுதும் போது அடுத்து ஒரு கன்ஃபியூஸ் வந்துடுச்சு. இப்ப நம்ம ஸ்டெப்ஸை வந்து இவர் கொடுக்கணும். ஏன்னா இப்படிதானே போகுது அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது, கிரகம் பேலஸ் கண்டறிந்த கிரகம் பேலஸ் அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஆயத்த விதி, ஆயத்தம், அதுக்கு அடுத்ததாக உள் வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், 4வதாக மதிப்பீடு அல்லது சோதித்தறிதல், ப்ரெப்பரேஷன், இன்குபேஷன், இல்லுமினேஷன், வெரிஃபிகேஷன். அப்ப பாருங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, ஹவு டு ஃபைண்ட் அவுட் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னா த்ரூ த 4 mode or 4 steps like preparation, incubation, illumination, verification. சில சமயங்கள்ல நமக்கு இதை ஹைரார்கி மிஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லலாம் சார். அதுக்கடுத்து இவர் இந்த 3rd எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது யூஸ்வலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது வாக் பண்ணி அதுக்கு அடுத்தது அந்த பனானாவை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது தலைமையில இவருடைய தலைமையில ஜம்ப் பண்ணி உட்கார்ந்து எடுத்ததால அடுத்து ஒரு பாயிண்ட் இவர் சொல்றாரு சார். என்னன்னா, சில சமயங்கள்ல இன்குபேஷனே இல்லாம இல்லுமினேஷன் வரலாம் அப்படின்றாரு சார். அப்ப பாருங்க, இந்த சிம்பான்சிக்கு எந்த விதமான உள் வளர்ச்சியும் இல்லாம நேரா உள்ள வந்தாங்க, ஜம்ப் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ண கோலர் தலைமையில உட்கார்ந்தாங்க, பிடிச்சு வாழைப்பழத்தை பிடிச்சு எடுத்துட்டாங்க சார். இல்ல, அப்ப இதுவரை இந்த 4 ஸ்டெப்னு இவர் கண்டக்ட் பண்ணியிருந்தவரு அடுத்து ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனாரு சார்.
அதனால ஆசிரியர்களே இந்த இடத்துல இந்த 4 ஸ்டெப்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சார். இந்த 4 ஸ்டெப் சொன்னது கோலர் இல்ல, கிரெகம் பேலஸ். அந்த 4 ஸ்டெப் சொன்னது யாரு சார்னா கிரெகம் பேலஸ். யாரும் அன்மியூட் பண்ணாம இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. தமிழ்ச்செல்வி மாமா மியூட் போட்டீங்களா? சில சமயம் என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் பொறுத்தளவு விருப்பம் போல ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படி அடுத்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருக்கும் சார், கவனிச்சிருப்பீங்க. அது அழகா சில ஆசிரியர்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்துறாங்க. அவங்கள கூட மோட்டிவேட் பண்ணி பேசின ஒரே வாத்தியார் நீங்க தான் சார் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். வேற என்ன பண்றது? சரி சார், அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இதுவரை பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ட்ரையல் அண்ட் எரருக்கும் இந்த இன்சைட் லேர்னிங்கும் என்ன டிஃபர் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டுக்கும் உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடு. அப்போ உள்ள வேறுபாடு பாருங்க. ஒன்று இக்கற்றலை உருவாக்கியது தாண்டை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கடுத்து உட்காட்சி வழி கற்றல் கோலர் முடிஞ்சிருச்சு. அடுத்து குருட்டுத்தனமான கற்றலை அடிப்படையாக கொண்டது முயன்று தவறி. அப்போ நான் ரோட் மெமரின்னு எடுத்துக்கலாமா? இது விவேகத்தின் அடிப்படையில் பெரும்பாலும் ஆய்ந்தறிதல். அதனால இங்க பகுத்தறி சார்ந்தது பின்பற்றுகிறது, இங்க தொகுத்தறிதல் முறையை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்றேன் சார். இங்க கேட்கலாம் இண்டக்டிவ் மெத்தடு, டிடக்டிவ் மெத்தடு. இப்ப டிடக்டிவ் மெத்தடு சார்ந்தது எதுனாக்கா முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. இண்டக்டிவ் சார்ந்தது எது சார்னா உட்காட்சி வழி கற்றல். தென் முயன்று தவறி கற்றலில் ஏற்படும் மறத்தலுக்கான காரணம் நீண்ட காலம் அதனை பயன்படுத்தாமை அப்படின்னு பார்க்கிறோம். உட்காட்சி மூலம் கற்றலில் ஏற்படும் மறத்தலுக்கு காரணம் குறுக்கீடு. நம்ம மறத்தல்ல பார்க்க போறோம். மறத்தல் கோட்பாட்டுல குறுக்கீடு, இன்டர்பரன்ஸ், முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்ப முன்னோக்கு தடை பின்னோக்கு தடையால நம்ம மறத்தல் நடக்கிறது உட்காட்சி வழி மூலமாக கற்றது, அறிவுச்சார் கற்றல். இதுவே நடத்தை சார் கற்றல்லாம் காலம் கடந்து போச்சுன்னா மறந்து போக வாய்ப்பு. நெக்ஸ்ட், பிரச்சனைக்குரிய வழிமுறைகள் பல முயற்சிக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட வாய்ப்பு. இங்க தீர்வதற்குரிய வழிமுறைகள் உடனடியாகவே தெரியும். இங்க நுண்ணறிவும் பயிற்சியும் தேவையில்லை சார். ஆனா கண்டிப்பா இதுக்கு நுண்ணறிவு வேணும், அறிவு சார்ந்தது. இது கற்றல் இயந்திர நிகழ்வில் நடக்கும், இது இயந்திர வழியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கற்றலை வலுப்படுத்த நேரடியான வலுவூட்டிகள் அல்லது எதிரடையான வலுவூட்டிகள், பாசிட்டிவ் நெகட்டிவ். கற்றலை வலுப்படுத்த பின்னூட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இங்க ரிவார்டுலாம் தரமாட்டாங்க, ஆனா ஃபீட்பேக் சொல்லுவாங்க சார். இங்கதான் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட், கற்றலை மாற்றத்திற்கு அடிப்படை தாண்டைக்கு. கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, அதுல ஐடென்டிக்கல் தியரி, ஒத்தக்கூறு கோட்பாடு அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ கற்றல் மாற்றத்திற்கு அடிப்படையான தாண்டைக்கினுடைய ஒத்தக்கூறு சொல்லப்படுகிறது. இங்க என்னன்னா ஜட்டு, பொதுமைப்படுத்தல். ஏன்னா பொதுமைப்படுத்தல்ன்றது தானே அந்த முழுமை காட்சி அப்படின்னு சொல்றோம். இறுதியாக சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது எலி, பூனை, அதுக்கடுத்து கோழி குஞ்சு. இங்கு சோதனைக்கு பயன்படுத்தியது மனித குரங்கு. அப்ப பாருங்க, இப்ப பொறுத்தளவு நம்ம பிஜிடிஆர்பியில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஸ்டின் கேட்குறாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஈஸியா நம்மளால அட்டன் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா முழுவதுமான புரிதல். இதுக்கு முன்னாடிலாம் 2014க்கு முன்னாடி ரொம்ப எளிமையாக உட்காட்சி வழி கட்டளை சொன்னது யார்? கோலர், முடிஞ்சு போச்சு சார். அப்புறம் அவர் சுல்தான் குரங்க பயன்படுத்தினாரு ஆய்வுக்கு, அவ்வளவுதான். ஆனா இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா டீட்டெயிலா உள்ள போயிட்டு அந்த கோட்பாடு எதை வலியுறுத்துது, அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஏதாவது விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஆம், விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிதான் அண்மை விதி, ஒப்புமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி, முழுமை விதி. நம்ம இந்த 5 விதிகளும் எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னாக்கா புலன்காட்சியில ஏற்படக்கூடிய நியதிகள் சார்ந்த விதிகள் சார். அப்போ இந்த 5 விதிகளும் அண்மை,
அதில் இங்கிலீஷில் மட்டும் டைப்பிங் எரர் இருக்கு. தேர்ட்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமிட்டி, செகண்ட் சிமிலாரிட்டி, தேர்ட் போட்டிருக்கோம். தேர்ட்ல வந்து மூட்டம் அப்படின்னு இருக்கிறத அடிச்சிருங்க சார். க்ளோஷர் கரெக்டு. நெக்ஸ்ட் தொடர்ச்சி, அப்படி இங்கிலீஷ்ல தொடர்ச்சி அப்படின்னு வந்திருக்கு, அதை அடிச்சிருங்க சார். மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. இது நம்ம ஏற்கனவே எங்க பார்த்திருந்தோம் அப்படின்னா, முழுமை காட்சியை நியதிப்படுத்தக்கூடிய விதிகள்ல நாம் பார்த்திருந்தோம் சார். அதனால ஆசிரியர்களே அங்க பார்த்திருந்தோம். தென் அடுத்த விதியாக ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு. அதனால பெரும்பாலும் சில கோட்பாடுகளை அந்த பெயரோடு சேர்ந்து நம்ம நினைவுல வச்சுருக்கோம். உந்த குறைப்பு கோட்பாடு கண்டுபிடிச்சது யாரு அல்லது விளக்கியது யாருன்னா ஹல்லுன்னு நம்ம பார்க்காம நேரடியாவே அல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு அப்படின்னு படிச்சுக்கலாம். அல்லது அல்லின் ஆமா அல் டிரைவ் ரிடக்ஷன் தியரி, அல் சிஸ்டமேட்டிக் பிஹேவியர் தியரி ஆர் டிரைவ் ரிடக்ஷன் தியரி, அல்லின் முறைச்சார் நடத்தை கோட்பாடு அல்லது உந்த குறைப்பு கோட்பாடு. அதனால டிரைவ் ரிடக்ஷன் தியரி இங்க பாருங்க 1943 அமெரிக்காவில் ஏல் பல்கலைக்கழகத்துல இந்த கோட்பாடு வலியுறுத்தியதாகவும், இது தூண்டல் மற்றும் துலங்களுக்கு இடையே குறுக்கீட்டு மாறி, அதுதான் ஓ அப்படின்னு சொல்றோம் சார். இல்ல அந்த ஆஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ்லேட்டரி ஃபேக்டர்ஸ். அப்போ குறுக்கீட்டு மாறிகள் அறிமுகப்படுத்தினார். எது தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையில். பொதுவாக மனித நடத்தைகளை அடிப்படையாக வைத்து 17 கருதுகோள்கள், 17 ஹைபோதசிஸ், தென் 133 தியரிஸ் உருவாக்கியதாக சொல்லப்படுது சார். அப்ப 17 கருதுகோள்களையும் 133 தேற்றங்களையும் 133 தியரி, 17 ஹைபோதசிஸ். தென் கிளார்க் எல் ஹல் அப்படின்றவர் a teacher in the University of Wisconsin and Yale யூனிவர்சிட்டிஸ், அந்த ஹேல் பல்கலைக்கழகத்துல ஆசிரியராக பணியேற்றவர். தென் அல்ஸ் தியரி இஸ் நோன் பை த வேரியஸ் நேம் லைக் சிஸ்டமேட்டிக் பிஹேவியர் தியரி, முறைச்சார் நடத்தை கோட்பாடு, தென் டிரைவ் ரிடக்ஷன் தியரி. டிரைவ் ரிடக்ஷன் தியரி தூண்டலுக்கும் துலங்களுக்கும் உள்ள தொடர்பு ஒரு சோதனை கற்றல் மூலம் உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டார் சார். யாருன்னா ரே. அப்போ இவருக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் பல்வேறு விதமான சிக்கல் சார்ந்து லைக் மேத்தடிக் டிடக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் எஸ்ஓ தியரி ஆஃப் லேர்னிங், ஆர் காம்ப்ரஹென்சிவ் அண்ட் சிஸ்டமேட்டிக் தியரி. முறையான நடத்தை கோட்பாடுனாலும் உந்த குறைப்பு கோட்பாடு, அங்க இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கோட்பாடு அப்படின்னு தமிழ்ல வரணும். கணித பகுப்பு கோட்பாடு, புரிதல் மற்றும் முறையான கோட்பாடு என்றும். Hull put forth a comprehensive theory which include both principles of substitution and law of effect. கேட்கலாம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷனும் லா ஆஃப் எஃபெக்டும் சேர்ந்த கற்றல் கோட்பாடு டிரைவ் ரிடக்ஷன் தியரி, உந்த குறைப்பு கோட்பாடு. மிதமான செயல்திறன் எதிர்வினையாக்கம், ஒருவர் தேவையை பூர்த்தி செய்ய விரும்புவதால் கற்றுக்கொள்கிறார், மேலும் உந்தம் குறைகிறது அப்படின்றாரு. உண்மைதானே சார்? இப்ப எடுத்துக்காட்டா நம்ம ஜுவாலஜின்றதால கிளியரா புரியும். நம்ம பிளட்ல குளுக்கோஸ் லெவல், ஃபாலிங் ஆஃப் குளுக்கோஸ் லெவல் இன் த பிளட், நம்ம ரத்தத்துல குளுக்கோஸின் சதவீதம் குறைஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், பசி ஏற்பட்டு அதனால ஃபுட் எடுத்துக்குவோம். அப்ப என்னாச்சு, இந்த டிரைவ் உந்துதல், அந்த உந்துதல் எது, பசி என்ற ஒரு உந்துதல். எக்ஸாம்பிள், இப்பயே கூட நம்ம ஆன்லைன் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, தோஸ்டி, இப்பெல்லாம் சம்மர் சீசனு, தாகம் ஏற்படுறதா வச்சுக்கோங்க. அப்ப தாகம் ஏற்படுறதுன்றது ஒரு டிரைவ், ஒரு பயாலஜிக்கல் டிரைவ். தாகம், உந்தம். அந்த உந்தத்தை குறைப்பதற்காக என்ன பண்ணுவோம், தண்ணியை எடுத்து அருந்தணும் அப்படின்னா லைக் அப்போ என்னாச்சு, டிரைவ் ரிடக்ஷன் ஆயிடுச்சு இல்லை. அப்போ எகெயின் ஃபார்ம் அனதர் டிரைவ், மீண்டும் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு உந்துதலுக்கு போகும். அப்போ உந்துதலே இல்லை அப்படின்னா
இந்த செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நமக்கு வந்து தாகமும் இல்லை, பசியும் இல்லைன்னா சாப்பிடவும் மாட்டோம், தண்ணியும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றது தானே. அதே மாதிரி கற்றல்லையும் ஆசிரியர்களே, கற்றல்லையும் நமக்குள்ளார ஒரு டிரைவ், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உந்துதல். மாணவர்கள் 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எதுவா இருந்தாலும் இன்னொரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கக்கூடிய உளவியல் எதுவுமே நம்மை சார்ந்து அல்ல, மாணவர்களுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சார். இப்ப மாணவர்களுக்கு அல்ட்ரைவ் ரிடக்ஷன் தியரி பேஸ்ல குழந்தைக்கு உந்துதலே இல்லை சார் அப்படின்னா குழந்தைக்கு கற்றல் நிகழாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாரு இவர் எடுத்துக்காட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் SER இஸ் ஈக்குவல் டு SHR இன்ட்டு D இன்ட்டு V இன்ட்டு K மைனஸ் IR மைனஸ் SOR. அப்போ இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வித்தின் த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய SHR ஆர் D ஆர் V ஆர் K ஆர் மைனஸ் IR. SERன்றது ஸ்ட்ரென்த் எனர்ஜி ரியாக்ஷன் அப்படின்னா முழுமையான ஒரு கற்றல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சார், அல்லது ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு கற்றல். இப்ப இது நிகழணும்னா என்ன இருக்கணுமா, SHRன்றது ஸ்ட்ரென்த் ஹேபிச்சுவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு தூண்டல் துலங்கல் என்பது பழக்கமான விஷயமாக நான் கருதி கற்றல் நடக்குது அப்படின்றோம். அதுக்கடுத்து டிரைவ், உந்துதல். அடுத்து V அப்படின்றது வெலாசிட்டி, லைக் என்னன்னா அந்த திசை வேகத்தன்மை. என்ன வேகத்தன்மை அப்படின்னா நம்ம உந்துதலுக்கும் நம்ம பெறக்கூடிய பரிசுக்கும். அந்த Kன்றது ரிவார்டு சார், ரிவார்டுனாக்கா பரிசு. அப்போ ஒரு குழந்தைக்கு பரிசு கிடைக்கலனாலோ, அல்லது ஒரு குழந்தைக்கு உந்துதலே இல்லைன்னாலோ, ஒரு குழந்தைக்கு படிக்கக்கூடிய பழக்கமும் இல்லைன்னாலும் பிகம் SER இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னாரு சார். SER என்னவாக வாய்ப்பான், கற்றலே இல்லாமல் ஆவதற்கு வாய்ப்பு, லேக் ஆஃப் லேர்னிங். அப்ப லேக் ஆஃப் லேர்னிங் ஏன் சார் ஆகுது, அப்ப கற்றல் இன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா அல் டிரைவ் ரிடக்ஷன், ஹல் பேஸ்டு. அப்ப அல் பேஸ்டுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த SHR ஸ்ட்ரென்த் ஹேபிச்சுவல் ரியாக்ஷன் சொல்றோமா, இந்த ஹேபிச்சுவல் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் இல்லைனாலும், இல்லைன்னா டிரைவே இல்லைனாலும், இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் பிகம் SER இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றாங்க. இப்ப நீங்க ஒரு இடம் இதே பேஸ் பண்ணி நம்ம மேஜர்ல படிச்சிருப்போம். எங்க அப்படின்னாக்கா எவல்யூஷன்ல பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. RD வெயின்பெர்க் லா, P plus Q ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P ஸ்கொயர் பிளஸ் 2PQ பிளஸ் Q ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ ஆல்வேஸ் பாருங்க P plus Q ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு நம்ம மீன் பண்ணியிருப்போம், என்னன்னு அது ஏன் ஒன்னா இருக்கு, ஆல்வேஸ் 1 P plus Q ஹோல் ஸ்கொயர் இஸ் P plus Q is equal to 1 அப்படின்னு படிச்சோம்ல, ஆல்வேஸ் ஒன்னாவே இருக்கு. என்ன ரீசன்? No mutation. வெரி குட் சார். அப்ப என்ன சார் அப்படின்னாக்கா ஆப்ஷன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், ஆப்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஜெனடிக் ட்ரிப்ஸ், ஆப்ஷன் பாருங்க யாரோ தவறுதலா அன்மியூட் ஆயிடுச்சா இல்லைன்னா யாரும் அங்க அஸ்வினின்னு ஒருத்தவங்க சார். அதான் ஏன்னா நம்ம லேர்னிங்கை பொறுத்தளவு என்னன்னாக்கா நம்ம அப்சர்வேஷனுடைய டெஃபினிஷன் கிளியரா படிச்சுட்டோம் சார். பையனுக்கு அப்சர்வேஷன் எப்படி இருக்கோ என்னவோ, ஆக முதல்ல நம்ம சைக்காலஜியை கொஞ்சம் தேடலோடு நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், அந்த உற்று நோக்குதலே என்ன தெரியுங்களா சொல்றாங்க, நம்ம புலன் உறுப்புகளின் மீது கவன குவிப்பு சார். இப்போ நானே கூட உங்களுக்கு சொல்றேன்னாக்கா கம்ப்ளீட்டா என்னுடைய கான்சன்ட்ரேஷனு என்னுடைய 5 சென்சரி ஆர்கன்ஸும் ரிலேட்டட் வித் கண்டென்ட்டோடு ரிலேட் இருந்தால் தான் என்னால் வந்து சொல்ல முடியும். இல்லைன்னா எந்த இதுவும் ரீகால் ஆகாது. உங்ககிட்ட மெட்டீரியல் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன், அப்படியே படிச்சுனே போக வேண்டியதுதான் இல்லை. அதனால நம்ம தான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் நம்ம இந்த நேரம் பயன்படுத்துறோம்னு வச்சுங்களேன், இந்த நேரத்தில் இந்த சாப்டர் வரலையும் நம்ம பார்த்தோமா கம்ப்ளீட் ஸ்டடி. ஜஸ்ட் நீங்க எப்பனா ஒரு டைம் ரீகால் பண்ணா போதும். அப்படிதான் நமக்கு அப்சர்வேஷன் வேணும். திரும்ப ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் மெட்டீரியல் எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப பார்த்துக்கிட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கிளாஸை கிளியரா அட்டன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு கேட்குற கொஸ்டின்ஸ்ல 30க்கு 30 எடுக்க முடியும் சார். அது எப்போ முடியும் அப்படின்னா நம்ம உற்றுநோக்கல் சரியாக இருந்தால் மட்டும்தான் சார். அதே மாதிரி நான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மெட்டீரியல் அப்பார்ட் ஃப்ரம் மெட்டீரியலும் தான் இருக்கும். அந்த மெட்டீரியல் அப்பார்ட் ஃப்ரம் மெட்டீரியல்னா ஏதோ வெளியில இருந்து கேட்கலாம், நான் நடத்தும் போது சொல்லியிருக்கிறேன், அந்த சொன்னதின் அடிப்படையில தான் கேட்டிருப்பேன். அதுதான் சார் விஷயம். அதனால ஏதோ சரி லிங்க்ல அப்படின்னு வேண்டாம்.
சரிங்க சார். எனிவே இப்போ ஹல்லினுடைய உந்த குறைப்பு கோட்பாட்டுல சில சமயங்கள்ல ஃபார்முலா மட்டும் கேட்குறாங்க சார். வேற வழியே இல்லை. நீங்க இங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல நினைவு வச்சுக்குவீங்களோ இல்லை மெமரி பண்ணுவீங்களோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சார். இல்லை எஸ்ஓஆர் அப்படின்றது ஸ்ட்ரென்த் ஆஸ்லேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ரெஸ்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஐஆர் என்றது இன்கிபிஷன் ரியாக்ஷன் தடை செய்யும் துலங்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம் மைனஸ். இப்போ மைனஸ் எஸ்ஓஆர் இதெல்லாம் இதுல ஒன்று குறைஞ்சா மட்டும்தான் கற்றல் வந்து இல்லைன்றாங்க. எது எஸ்ஹெச்ஆர் டிவிகே. மற்றபடி மைனஸ் ஐஆர்ன்றது மைனஸ் எஸ்ஓஆர்ன்றது சில சமயங்களில் நமக்கு ஆசிலேஷன் ஆகும் சார். தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையில வேறுபாட்டு தன்மைகள் உருவாகும். அதனால ஒன்றும் அது வந்து காம்பன்சேட் ஆகிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆப்ஷன் ஏவில் எஸ்இஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஹெச்ஆர் இன்ட்டு டி இன்ட்டு வி இன்ட்டு கே மைனஸ் ஐஆர் மைனஸ் எஸ்ஓஆர். ஆப்ஷன் பியில் எஸ்ஹெச்ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்இஆர் டி இன்ட்டு வி இன்ட்டு கே மைனஸ் ஐஆர் வித்தின் த பிராக்கெட் மைனஸ் எஸ்ஓஆர். சியில் கொடுக்கப்படும் போது எஸ்இஆர் ஈக்குவல் டு எஸ்ஹெச்ஆர் இன்ட்டு டி இன்ட்டு வி இன்ட்டு கே மைனஸ் ஐஆர் மைனஸ் எஸ்ஆர். ஆப்ஷன் டியில் எஸ்இஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஹெச்ஆர் இன்ட்டு டி இன்ட்டு வி இன்ட்டு கே மைனஸ் ஐஆர் தென் பிளஸ் எஸ்ஓஆர் அப்படின்னு கொடுக்கலாம் சார். அப்படி கேட்டாங்கன்னா இன்கிபிஷன் ரியாக்ஷன் ஐஆர் தடை செய்யக்கூடிய துலங்கல்கள் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம கற்றல் நிகழும்போது தூண்டல்கள், அதுக்கடுத்ததாக நம்ம ரிவார்டு வாங்குறது, நம்ம பழக்க கவனம், இது இந்த நமக்கு நம்ம படிக்கிறதே ஒரு பழக்கமா இருந்தாலும் சில தடைகள் வரும் தானே சார். அதுதான் நம்ம மைனஸ் ஐஆர்ன்னு சொல்றோம் சார். இப்போ இந்த 4 ஆப்ஷன் கேட்டாங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்ட். நான் அதில் தான் என்ன பண்ணேன், கரெக்டான சீக்வன்ஸு சொல்லியிருந்தேன் சார். அதனால ஆசிரியர்களே இந்த சீக்வன்ஸு பேஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ்சிஆர் எப்படி நம்ம ஜுவாலஜியில் ஆர்டி வெயின்பெர்க் லாவில் பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 ஆல்வேஸ் 1. ஏன் நம்ம ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொரு ஃபியூச்சர் மேன் வரல அப்படின்னா, லைக் இஃப் இட் இஸ் அக்கர் மியூட்டேஷன் ஆர் இஃப் இட் இஸ் அக்கர் நேச்சுரல் செலக்ஷன் ஆர் ஜெனட்டிக் ட்ரிப்ட் ஆர் ஐசோலேஷன், இதெல்லாம் நடந்துச்சுன்னா டெஃபினெட் யார் வருவா, நமக்கு மேல ஒரு ஃபியூச்சர் மேன் இருப்பான் சார். இது நடக்காத வரை என்ன இருக்கும், ஆல்வேஸ் ஒன்னா இருக்கும், டாமினன்ட் as well as the recessive genes. அதுதான் அல்லீல்ஸ்ல டாமினன்ட் அல்லீல்ஸ், ரெசசிவ் அல்லீல்ஸ் ஆல்வேஸ் ஒன்னா இருக்கும் சார். அதே மாதிரி சேம் கான்செப்ட் இங்க எஸ்சிஆர் ஆல்வேஸ் லேர்னிங்கா அமையணும்னா இஃப் இட் இஸ் ஃபார்ம்டு எஸ்ஹெச்ஆர் டி வி அண்ட் கே. இதை நீங்க பிஎட் படிக்கும்போது அழகா படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபைனலா இந்த ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடானது எதை சார்ந்தது? ஏல நடத்தைச்சார் கோட்பாடு, பில அறிவுச்சார் கோட்பாடு, சில சமூகச்சார் கோட்பாடு, டில இவை அனைத்தும். எது சார் சரியானதாக இருக்கலாம்? அறிவுசார் கோட்பாடு. அறிவுசார் கோட்பாடு. வெரி குட் சார். அழகா நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்களா, அறிவுச்சார் கோட்பாடு. ஆனா கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுங்களா, நடத்தை சார். அப்புறம் ஏன் சார் வெரி குட் சொன்னீங்க? இல்ல சில பேருக்கு தோணலாம். ஏன்னா ஏன் வெரி குட் சொன்ன தெரியுங்களா, அவங்க இனிஷியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, கேட்ட உடனே ஆன்சர் ஒன்று சொன்னாங்க, அதுக்காக சார். அவங்க சொன்ன ஆன்சர் தவறாக இருக்கலாம், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, தட்ஸ் த அப்ரிஷியேட். இல்லை சில சமயங்கள்ல 3 hours எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிளாங்கா அட்டன் பண்ணுவாங்க சார். அப்புறம் எப்படி கரெக்டா மார்க் வரும்? இல்ல ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். பேசிவ்ல இருந்தோம்னா ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு வந்துருவோம் சார். அப்படி பண்ணவே கூடாது. சரிங்க சார். இப்போ ஹல்லு பொறுத்தளவு என்ன தெரியுங்களா, நடத்தை. இப்ப நீங்க ஏன் அறிவுச்சாருன்னு சொன்னீங்கன்றது எனக்கு தெரியும். என்ன தெரியுமா காரணம்? ஏற்கனவே நம்ம கோலரை படிச்சோம். அடுத்து அப்ப கோலர் வந்து என்னது, அறிவுச்சார் கோட்பாடு. அவருக்கு அடுத்து இவரை பார்க்குறோம், அப்ப இவரு அதுதான் அப்படின்னு தோணிருக்கலாம். ஆனா நம்ம ஜென்ரலா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேஜ்ல நீங்க பார்த்துருக்கலாம். அல்லு எதுல பார்த்தோம், நடத்தை தானே சார். சார் ஹெட்டிங்கே பிஹேவியர் தியரி தானே சார்? அதுதான். அதனால நீங்க எந்த இடத்துலயும் நம்ம மைண்ட் எப்போதும் என்ன தெரியுங்களா, அந்த 4 ஆப்ஷன் சொன்ன உடனே டீவியேஷன் இல்லை, நமக்கு டீவியேட்டே ஆகக்கூடாது சார். அப்ப டீவியேட் ஆகாம இருக்கணும்னா இதை சார்ந்த ஒரு புரிதல். என்ன புரிதல் அப்படின்னு சொல்லும்போது இங்கதான் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டோமே. அப்ப ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸை கன்சிடரே பண்ணாத தியரி தானே காக்னிஷன். அப்ப இங்கதான் நம்ம எஸ்ஆர் வந்திருக்கு, எஸ்ஆருக்கு இடையில ஓ வந்திருக்கு இல்ல.
அப்போ எஸ்ஆர் வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணியிருக்கோமே, எஸ்இஆர் கொடுத்துருக்குறாங்க, எஸ்ஹெச்ஆர், எஸ்ஓஆர். அதனால இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு கூட இதை எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைனாலும் அடுத்து என்ன, இங்க கே கொடுத்துருக்கோம் சார். கேன்றது ரிவார்டு இல்ல, ரிவார்டு சார், பரிசு. அப்ப பரிசு வந்து முக்கியத்துவமாக அளித்த கோட்பாடு யாரு? நடத்தையியல் கோட்பாட்டாளர்கள். இங்க பரிசு வந்து நீங்க ரிசர்ச் பண்றவங்களாம் பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஆல்பர்ட் நோபல் வெடிமருந்தை கண்டுபிடிச்சாருன்னா, இந்த வெடிமருந்தை கண்டுபிடிச்சா நமக்கு பல கோடி கிடைக்கும்னா கண்டுபிடிச்சாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார். ஏபிஜே அப்துல் கலாம் கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு பல கோடி கொடுப்பாங்கன்னா கண்டுபிடிச்சாரு. நியூட்டன் வந்து தேரியை கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு பல கோடி தருவாங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம மட்டும் இந்த பல்பை கண்டுபிடிச்சு உலகத்துல நம்ம கோடீஸ்வரன் ஆயிடணும்னு கண்டுபிடிச்சாரா? இல்ல சார். அதுதான் விஷயம். அறிவுக்கும் நடத்தைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் சார். அதனால ஆசிரியர்களே, இந்த கோட்பாடானது நடத்தை சார் கோட்பாடு. அதுக்கு அடுத்து சார் யாருன்னா எட்வின் ரே கத்ரி. எட்வின் ரே கத்ரி. Sir, அப்ப அப்போ கத்ரி first கிட்ட time like Hull rejected the behaviorist idea of stimulus triggering அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அது எதுக்கு சார்? அதுதான் என்னன்னா, நீங்க படிச்சீங்களே அதனுடைய மீனிங் என்ன? எப்போதும் கற்றலை ட்ரிகரிங் பண்றவங்க தூண்டல் அப்படின்றாங்க. இங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தூண்டல் துலங்கல் இருக்கு, இதுக்கு இடையில ஆசிலேஷன் ஆகுதுன்னு தான் சொன்னாரு. இட்ஸ் நாட் எ ட்ரிகரிங் இல்ல, ட்ரிகரிங். அந்த தூண்டல்ன்றது தான் ஒரு கற்றலை வந்து மேம்படுத்தக்கூடியதா அமையல அப்படின்றது தானே. இப்போ ஓகேவா? சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இந்த SOR எனக்கு புரியல சார். எஸ்ன்றது ஸ்டிமுலஸ், ஆர்ன்றது ரெஸ்பான்ஸ். இதுக்கிடையில ஆசிலேஷன். அந்த ஆசிலேஷன் ஏன் ஆகுது? இதர் சில சமயங்கள்ல ரேட் ஆஃப் ஸ்டிமுலஸ் லோவா இருக்கலாம், ஆறு நம்ம அவுட்கம் ஆஃப் லேர்னிங் அதுதான் ரெஸ்பான்ஸ், அதுவும் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன, 100 மார்க்ஸ்ன்றது தான் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா குழந்தை வந்து 30 தான் எடுக்கிறான். அது ரீசன் என்னன்னாக்கா தான் சார். அப்ப அந்த ரீசன்ல என்ன பேசஸா இருந்திருக்கலாம்? டிரைவ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆறு வெலாசிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆறு ரிவார்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆறு ஸ்டடி ஹேபிட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். சில குழந்தைகளுடைய ஸ்டடி ஹேபிட் வேற மாதிரி இருந்திருக்கும் சார். அதுதான். இப்போ ஓகேவா சார்? அப்ப அந்த ஆசிலேஷன்ன்றது தான் பிஹேவியர் ரிலேட்டடா சொல்றாங்களா? குறுக்கீடு மாதிரி எஸ்ஆர் தானே? எஸ்ஆர்னாவே பிஹேவியர் தானே. நீங்க ஓ பத்தி கன்சிடர் பண்ண வேண்டாம். எஸ்ஆர்னாவே பிஹேவியர் தானே. அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், அதே மாதிரி இங்க நம்ம ரிவார்டும் இருக்குல்ல, அதுவும் பிஹேவியர் தான். ரிவார்ட்ல தான் நம்ம பிஹேவியர். சரிங்க சார். கட்டுப்பாட்டு கோட்பாடு, கண்டிகுட்டி தியரி அப்படின்னு சொல்லுவோம். எட்வின் ரே கத்ரி. தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் உள்ள தொடர்புல ஒரு சோதனை கற்றல் கோட்பாடு, ஒன் ட்ரையல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஹூ வாஸ் அட்வொகேட் அபவுட் ஒன் ட்ரையல் லேர்னிங்? இது நம்ம பிஎட் சிலபஸ்ல கிடையாது, ஆனா எம்எட்ல இருக்கு. இருந்தாலும் ஆப்ஷன்ல வேணா கேட்கலாம் அப்படின்னு கத்ரிய நம்ம ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. அதனால இங்க நம்ம கத்ரிய வந்து அதை சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால கத்ரி இந்த கோட்பாட்டை ஸ்மித் என்பவருடன் சேர்ந்து வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துல, அது அமெரிக்கன் பல்கலைக்கழகம், கத்ரியின் கற்றல் கோட்பாட்டுல பாவ்லோ ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாடு, ஸ்கின்னரின் செயல்படு ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாடு, வாட்சனின் கற்றல் கோட்பாட்டிற்கு முற்றிலும் எதிரான தொடர்ச்சியான கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக இதை பார்க்கப்படுது சார். யாரு? எட்வின் ரே கத்ரி. அதனால அண்மை விதியோடு தொடர்புடையது, பிராக்சிமிட்டி. நம்ம ஏற்கனவே அண்மை விதியோடு தொடர்புடைய கற்றல் கோட்பாடு எதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி இவங்களும் அண்மை விதியோடு தொடர்புடையவர்கள். இதுல ஒன் ட்ரையல் அப்படின்றது தான், நிறைய ட்ரையல்லாம் கிடையாது, ஒன் ட்ரையல் தான். அதனால ஒரு சோதனை கற்றல் கோட்பாடு அப்படின்னு எட்வின் ரே கத்ரிய சொல்லப்படுது. இதனோடு சார்ந்து ரோஜஸின் ஆய்வக கற்றல் அல்லது பரிசோதனை கற்றல். ரோஜஸின் ஆய்வக கற்றல். காரல் ரோஜஸ் யாருன்னு நமக்கு தெரியும். யார் சார் அவரு? இங்க்பிளாட் டெஸ்ட் பர்சனாலிட்டில அறிவுரை பகர்தல் இல்ல. நீங்க ரோஜர் என்றவர் வேற, ரோஷாக் என்றவர் வேற சார். ரோஷாக்கு ரோஜர். ரோஷாக் என்றவர் இங்க் பிளான் டெஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஆனா இங்க யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரோஜர் கேட்டிருக்கு சார். இல்ல காரல் ரோஜஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங் ஆர் ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அமெரிக்க உளவியல் ஆய்வாளர். இவர் மன சிகிச்சை மற்றும்
மானுடவியல் அணுகுமுறையை சார்ந்தவர். அது மானுடவியல்னு தமிழ்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு, அது பிரிண்டிங் எரர் சார். சைக்கோதெரப்பி அண்ட் ஹியூமானிஸ்டிக் அப்ரோச். மானுடவியல், மானுடவியல்னு வந்திருக்குங்களா, நீங்க அங்க மானுடவியல் அப்படின்னு அடிச்சுட்டு மாத்துருங்க சார் தமிழ்ல, மானுடவியல். அதே மாதிரி இவர் மாணவர் மைய கற்றல் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம ஃபர்தரா படிக்க போறோம் எங்கன்னாக்கா கவுன்சிலிங் படிப்போம் சார். தேர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்: டைரக்ட் கவுன்சிலிங், இன்டைரக்ட் கவுன்சிலிங், எக்லெக்டிக் கவுன்சிலிங். இன்டைரக்ட் கவுன்சிலிங் தான் யாரு சார் குறிப்பிட்டதுன்னா ரோஜர். அப்போ இன்டைரக்ட் கவுன்சிலிங் யார் சென்டரா இருந்தது அப்படின்னா கவுன்சிலிங் சென்டர் சார். இட்ஸ் நாட் கவுன்சிலர் சென்டர். அறிவுரை பகர்பவர் மையமாக இல்லை, அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாணவர் மைய கற்றல், லேர்னிங் சென்டர்டு மெத்தட் அப்படிங்குவோம். அதனால இது அறிவுச்சார் சொற்களை கற்றல், பெருக்கிறது, வரலாற்று நிகழ்வுகள், அதே மாதிரி அனுபவ கற்றல், எக்ஸ்பீரியன்ஸ். எடுத்துக்காட்டா காரை காரைன்னு போட்டிருக்கு, கார்னு வரணும். இங்கிலீஷ்ல காரு, கார் வாகனம் இருக்குல்ல, பழுது பார்த்தல். உளவியல் கொள்கை கோட்பாடுகளை பயன்படுத்தி விரும்பத்தகாத நடத்தைகளை களையலாம். அடுத்ததாக ஆசிரியர் வழிகாட்டியாக செயல்படுவாங்க. இதை ஆய்வக முறை என்னதால ஆசிரியருடைய பங்களிப்பு என்ன சார்னா வழிகாட்டி. அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்டா, எளிமைப்படுத்தக்கூடியவராகவும், ஏன்னா மாணவர் மையம் சார்ந்ததல்ல, அதனால் மாணவர்கள் தேவை மற்றும் ஆர்வம் அடிப்படையில் கற்றல் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது சார். அதனால ஆசிரியர்களே இந்த இடத்துல எட்வின் ரே கத்ரி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா. கட்டமைப்பு கோட்பாடு, அடுத்த கோட்பாடாக டோபாலஜிக்கல் தியரி, கோட் லெவின் கட்டமைப்பியல் கோட்பாடு, டோபாலஜிக்கல் தியரி. சில சமயங்களில் ரொம்ப சிம்பிளா மேட்ச் ஏ மேட்ச் பின்னு கொடுத்துட்டு இல்ல பட்டியல் ஏ பட்டியல் பி, பட்டியல் ஏல நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்டும், பட்டியல் பில நேம் ஆஃப் த தியரியும் மிஸ் அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணி தென் ஆப்ஷன் ஏ பி சி டியை கண்டுபிடிக்கலாம் சார். அப்படி கண்டுபிடிக்கப்படும் போது இப்போ ஏல நம்ம பார்க்கும்போது காட் லெவின் டோபாலஜிக்கல் தியரி, இக்கோட்பாட்டை உருவாக்கியது யாருன்னா குட் லெவினுடைய கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். இவரும் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணாரு சார். நல்லா கவனிங்க சார். நடத்தை சார் கோட்பாட்டாளர்ல ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை சொன்னாரு. அவர் யார் அப்படின்னா நமக்கு தெரியும். யார் சார்? நீங்க தான் சார் இப்ப சொன்னீங்க. வெரி குட். ஹல்லு. அதே மாதிரி அறிவுச்சார் கற்றல் கோட்பாட்டுல ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் சொன்னாரு. அவர் யாரு சார் அப்படின்னாக்கா காட் லெவின் சார். இல்ல காட் லெவின் நம்ம பயாலஜின்றதால ஜுவாலஜின்றதால ஈஸியா புரியும். B is equal to F within the bracket PE அப்படின்றோம். Fனா என்னன்னு சொல்றாங்க? ஃபங்க்ஷன். அப்ப பின்னா என்னவா இருக்கலாம்? பிஹேவியர். நம்ம என்டையர் சாப்டரும் எதை பத்தி படிக்கிறோம்? பிஹேவியரை பத்தி தானே. யூஸ்வலா நம்ம உளவியல்னா என்ன தெரியுங்களா? ஒரே வார்த்தை நடத்தையை பத்தி படிக்கிறது சார். கற்றல்னா என்ன சார்? அப்போ உளவியல் என்பது நடத்தை பத்தி படிக்கிறோம். அப்ப கற்றல்னா அதே மாதிரி ஒரே நடத்தை மாற்றம் சார். நடத்தையை பற்றி படிக்கிறதா சார்? அதுதான் உளவியல் ஆச்சு சார். உளவியல்னா நடத்தை பத்தி படிக்கிறதுன்னு சொல்றாங்க. பயிற்சி அனுபவம் இல்ல, கஷ்டமா இருக்கு. அறிவு சார். அறிவுச்சார் மாற்றம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கஷ்டமான கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்றீங்க ஈஸியா, ஆனா ஈஸியான கேள்வி கேட்கும்போது கஷ்டமா நினைக்கிறீங்க இல்ல. அப்ப என்னன்னாக்கா நம்ம இந்த லேர்னிங்ல சர்ஃபேஸ் லேர்னிங்னு ஒண்ணு இருக்கு சார். அதுக்கடுத்து டெப்த் லேர்னிங்னு ஒண்ணு இருக்கு. நம்ம டெப்தா படிச்சுட்டு போவோம் சார். ஆனா அங்க கொஸ்டின்ஸ்ல சர்ஃபேஸ்ல கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம மனசு வலிக்கும் பாருங்க. அந்த வித்தின் 3 ஹவர்ஸ்ல அப்படி ஒரு பாடாப்படும். அவ்வளோ விஷயத்த படிச்சிருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்களே, யார் கண்டுபிடிச்சாங்கன்றத அதை கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஆஸ்பெக்ட்ல இப்ப என்ன தெரியுமாங்க, நிலையான நடத்தை மாற்றம் சார். ஆசிரியர்களே, உளவியல் என்பது நடத்தை மாற்றத்தை படிக்கிறது, கற்றல் என்பது நிலையான நடத்தை மாற்றத்தை படிக்கிறது சார். கரெக்டு தானே நான் சொல்றது? நான் மாதிரி சொல்றேன்னா கரெக்டா? அவ்வளவுதான் சார். நீங்க கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அங்க ஸ்டடி அபவுட் பிஹேவியர், இங்க பெர்மனன்ட் சேஞ்சஸ் ஆஃப் பிஹேவியர். நிலையான நடத்தை மாற்றம். கற்றலுக்கும் உளவியலுக்கும் உள்ள வித்தியாசம் உளவியலின் ஒரு பிரிவாக கற்றலை நம்ம பார்க்குறோம் சார். எனிவே கம்ப்ளீட் ஸ்டடி நம்ம புரிதல் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி சார்,
இங்க நம்ம டொப்போலாஜிக்கல் தியரியை கார்ட் லேவின்னு ஃபார்முலா கேட்டாங்கன்னா அந்த பின்றது பர்சனு, ஈன்றது என்விரான்மெண்ட். அப்போ நம்ம என்னன்னாக்கா பர்சன் இன்ட்ராக்ட் வித் என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவரு சுற்றுச்சூழலோடு ஒருவர் தொடர்பு கொள்கிறார். அது தொடர்பு கொள்றது ஒரு ஃபங்க்ஷனிங்கா மாறி நடத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கற்றல் இதுதான். அப்ப கற்றலை பொறுத்தளவு சுற்றுச்சூழலோடு இணங்கி அது கற்றல்